بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அதனை அறிந்து கொண்டிருக்கிற மக்கள் அது குறித்து அறியாத மக்களுக்கு அறிவித்திட வேண்டும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையாகவே பிறப்பித்து சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டு கால இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தை நிறைவு செய்கிற கடைசி தருணத்தில் மக்காவிலே ஹஜ்ஜுக்காக கூடுகிறார்கள். நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் கிராமத்திலிருந்தும் கூட்டம் கூட்டமாக அந்த ஹஜ்ஜிலே வந்து பங்கேற்கிறார்கள். அவ்வாறு பங்கேற்றிருக்கிற மக்கள் மத்தியிலே அவர்கள் இதுவரைக்கும் செய்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை, அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை எந்த அளவிற்கு சுருக்கமாக எடுத்துரைக்க முடியுமோ அந்த அளவிற்கு ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு அதனை சாறுபிழிந்து வழங்குகிறார்கள். சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இறுதியிலே கூடி நிற்கிற தனது தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கிறவர் வராதவர்களுக்கு இந்த செய்தியினை எடுத்துச் சொல்லட்டும். இந்த கொள்கையினை அறிந்திருக்கிறவர்கள் அறியாத மக்களுக்கு இதனை எடுத்துச் சொல்லட்டும் என்று இந்த உலக மாந்தர்களுடைய தலையிலே, இஸ்லாத்தை அறிந்து கொண்ட மக்களுடைய தோளிலே தான் கொண்டு வந்த மார்க்கத்தை இறக்கி வைத்துவிட்டு, இனிமேல் இதை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களை சார்ந்தது என்று பொறுப்பு சாட்டியிருக்கிறார்கள். அந்த மேலான பணியினை தனது தோள்களுக்கு மேலால் ஏந்தி இருக்கிற நம்முடைய ஜமாத் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த இஸ்லாத்தினை பிற மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற கூட்டங்களை ஆங்காங்கே நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது என்று சொன்னால் அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி என்பதனை எல்லா மக்களுமே புரிந்திருக்கிறார்கள். அது சொல்லக்கூடிய தத்துவங்களை, கொள்கை கோட்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை, அரசியல் சட்டதிட்டங்களை, சமூக நல்லுறவை, குடும்ப வாழ்வினை, தனிமனித ஒழுக்கத்தை, இப்படி அது குறித்து அறிமுகப்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான தகவல்கள் இஸ்லாத்திற்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. அவை அனைத்தையும் அறிமுகப்படுத்துவது ஒரே நேரத்திலே சாத்தியமாகாது. ஆனாலும் இஸ்லாத்திற்கென்று சொல்லப்பட வேண்டிய அடிப்படையான சில விஷயங்களை மாத்திரம் இந்த குறைவான நேரத்திற்குள் நம்மால் இயன்ற அளவிற்கு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களை விட்டு, ஆன்மீக சித்தாந்தங்களை விட்டு பல வழிகளில் தனித்து நிற்கின்ற மார்க்கம் இஸ்லாம். எல்லா மதத்தினுடைய அடிப்படையுமே நம்பிக்கை தான். எங்க போய் எந்த மதத்தில் சேர்ந்தாலும், எந்த மதத்தினுடைய கடமைகளை பற்றி கேள்வி கேட்டாலும் அங்கிருந்து வருகிற பதில் என்னவா இருக்கும்னா ஒரே பதில் தான், நம்புங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லா மதங்களும் இருக்கிறது. இஸ்லாமும் அதுல விதிவிலக்கு கிடையாது. இஸ்லாமும் நம்பிக்கையை போதிக்கிறது. ஒருவர் எப்படி முஸ்லிமாக ஆக முடியும் என்று சொன்னால் நம்ப வேண்டிய சில விஷயங்களை அவர் மனப்பூர்வமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நம்ப வேண்டிய விஷயங்களை பட்டியலிடும் பொழுது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனது வானவர்களை நம்ப வேண்டும், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நம்ப வேண்டும், அவன் இறக்கி அருளிய வேதங்களை நம்ப வேண்டும்,
ஒரு நாள் உலகம் அழிந்துவிடும் என்ற இறுதி நாளை நம்ப வேண்டும். நன்மையும் தீமையும் இறைவனின் புறத்திலிருந்துதான் உலகத்திற்கு வருகிறது என்று நம்ப வேண்டும். மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். இந்த 7 விஷயங்கள் மீது யார் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ அவர்தான் சரியான முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இஸ்லாத்திலும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மற்ற நம்பிக்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் நம்புறது எப்படி நம்ப சொல்லுவாங்க? எந்த கேள்வி கணக்கும் இல்லாம நம்பணும், எந்த சந்தேகத்தையும் எழுப்பாம நம்பணும், எந்த அறிவும் இல்லாமல் ஆராய்ச்சியும் இல்லாமல். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல நம்பிடணும். சொல்லப்பட்டிருக்கிறது சரியா தெரியலையே, என் அறிவுக்கு ஒத்துக்கலையே, விஞ்ஞானத்தோட முரண்படுத, நடைமுறையில் பின்பற்ற முடியலையே, ஒரு முட்டாள்தனமா தெரியுத, இது மாதிரி எல்லாம் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. வேதம் சொல்லிடுச்சு நம்பு, பெரியார் சொல்லிட்டாங்க நம்பு, சாமியார் சொல்லிட்டார் நம்பு, சன்னியாசி சொல்லிட்டார் நம்பு. இஸ்லாம் எப்படி சொல்கிறது? நீ நம்பு. ஆனால் மொட்டை தாத்தா குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி நம்பாத. அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி நம்பாத. யாரு சொன்னாலும் சொன்னது சரியா, ஏற்க தகுந்த விதத்தில் இருக்கிறதா, அறிவு அதை ஒத்துக்கொள்கிறதா, அதிலே முரண்பாடு இருக்கிறதா, அதை பின்பற்ற முடியாத அளவிற்கு சூழ்நிலை நிலவுகிறதா, எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்துவிட்டு இறுதியிலே நீ நம்பிக்கை கொள்ளு. இதை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒய்தா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا عَلَيْهَا صُمًّا وَعُمْيَانًا. நல்ல மக்கள் யார் தெரியுமா? தமது இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வஉம்யானா, அதிலே குருடர்களாகவோ செவிடர்களாகவோ விழமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுதுன்னு சொன்னா கூட அப்படியே தலையாட்ட மாட்டாங்க. அதை நல்ல ஆழமா சிந்திச்சு குர்ஆன் சொல்றது உண்மைதானா, அது எங்க சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன்ல சொன்னதாக இவர் சொல்றாரு, அவர் சொல்றது தான் குர்ஆன் சொல்லுதா அல்லது குர்ஆன்ல இல்லாததை இவர் திரித்து சொல்கிறாரா, இவருடைய வசதிக்கு ஏற்ப மாற்றுகிறாரா, அது எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு கடைசியில இறைவன் தான் சொன்னா, அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டதற்கு பிறகுதான் நீ அதை செயல்படுத்தணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அதை நம்பணும். அதை விட்டு குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா நீ நம்ப தேவையில்லை. அப்படி யார் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உட்டடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று குர்ஆனை சொன்னால் கூட ஆராய்ச்சி செய்துவிட்டு நம்ப வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏன் இப்படி சொல்லுது? இது அறிவுள்ள மக்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம், வெறும் முட்டாள்களுக்கு வழங்கப்பட்டதில்லை, அறிவில்லாத ஜீவராசிகளுக்கு வழங்கப்பட்டதில்லை. ஆடு மாடு கோழி நாய் குதிரை பன்னி அது மாதிரி புரோகிராம் செய்யப்பட்டு திங்கிறது தூங்குறது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது குட்டிகளை பெத்து போடுறது அதுக்கப்புறம் மனுஷனுக்கு இரையாகிறது அல்லது செத்து போறது இப்படிப்பட்ட அறிவற்ற பிராணிகளுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் இல்லை. உலகத்திலே ஜீவராசிகளை எல்லாம் விட மிகச்சிறந்த அறிவு படைத்திருக்கிற பகுத்தறிவு படைத்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கம். அப்ப மனுஷனுடைய அறிவு தான் மனுஷனை சிறந்தவனாக காட்டுகிறது என்று சொன்னால் அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கம் இருக்க வேண்டும். அறிவை பயன்படுத்தலாட்டி முஸ்லிமே கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? நீ அறிவாளியா இருக்கணும், எதையும் சிந்திச்சு ஏத்துக்கணும். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு பல வழிகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கான். ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு ஒன்றை பின்பற்றுவதற்கு பல வழிகள் ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறது. ஒரு வழி கண்வழி. கண்வழின்னா என்ன? கண்ணால சில விஷயங்களை பார்ப்போம், பார்த்து விட்டு அதனுடைய உண்மை தன்மையை ஏற்று நாம நம்ம வாழ்க்கையில நம்பலாம், வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். சில விஷயங்களை காது வழியாக நம்புவோம், சிலர் சொல்லுவாங்க சொல்றதை கேட்டு சிந்திச்சு அப்படி நம்புவோம். சிலர் நம்முடைய நாக்கு வழியாக எடுத்து வாயில வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதை வச்சு நம்புவோம். ஆமா இது கசக்கு தான் செய்யுது, இது புளிக்கத்தான் செய்யுது, இதை திங்க கூடாது, நாக்கு வழியா சிலதை நம்புவோம், நம்முடைய தொடு உணர்ச்சி வழியாக சிலதை நம்புவோம். இப்படி ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அறிந்து அதை தன் வாழ்க்கையை நம்பி அதை தன் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. இதுல பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்றது, சிந்திக்கிறது, இதை விட மனிதன் பயன்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வழி அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு என்ற வழி. கண்ணால் பார்ப்பதை விட, காதால் கேட்பதை விட, நாவால் ருசிப்பதை விட, மூக்கால் சுவாசிப்பதை உணர்ந்து கொள்வதை விட, அது எல்லாவற்றையும் விட மனிதன் சிறந்திருப்பது அவனது பகுத்தறிவால். அதனால இறைவன் என்ன சொல்கிறான்? இந்த பகுத்தறிவு பூர்வமா பல விஷயத்தை நம்பு, அதுதான் நெசமான நம்பிக்கையா இருக்கும்.
பகுத்தறிவுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நீ நம்பாத. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பகுத்தறிவு மார்க்கம், ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். எந்த ஒரு மூட நம்பிக்கைக்கும், எந்த ஒரு அறியாமைக்கும், எந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்திற்கும் அறவே இடம் கொடுக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாளை மறுமையை பற்றி, மரணத்துக்கு பிறகு வர்ற வாழ்க்கையை பற்றி குர்ஆன் பேசுகிறார். மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறத வைத்துக் கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்ட நல்லவனாக இருந்தால் சொர்க்கமும், கெட்டவனாக இருந்தால் நரகமும் கொடுப்பான. அந்த கெட்டவர்கள் நரகத்துக்கு போற பத்தி பேசுகிறான். வலக்கது தரநாளி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம நரகத்திற்காக வேண்டிய தயாரித்திருக்கிறோம். ஏன் நரகத்துக்கு போறாங்க தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃபஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல் வ உலாயிக ஹுமுல் காஃபிலூன். ஏன் நரகத்துக்கு போறாங்க? அவர்களுக்கு நல்ல மூளை இருக்கிறது, மூளையை வச்சு சிந்திக்கல. நல்ல கண் பார்வை இருக்கிறது, பார்க்க வேண்டியதை பார்க்கல. செவி புலன் இருக்கிறது, கேட்க வேண்டியதை கேட்கல. இவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். ஏன் கால்நடைக்கு மூளை இருக்குது, அந்த மூளையை வச்சு சிந்திக்குமா? அதனுடைய மூளையுடைய அமைப்பே வேற. அது மனுஷன் சிந்திக்கிற மாதிரி பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மிருகம் இல்ல, அதனால அது சிந்திக்கல. நீ உனக்கு பகுத்தறிவு உள்ள மூளையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான, அதை பயன்படுத்தாம சிந்திக்காம அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, எங்க அப்பன் செஞ்சா, எங்க பாட்டன் செஞ்சா, எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, எங்க ஊர்ல இப்படிதான் வழக்கம், ஆண்டாண்டு காலமா இதைத்தான் செய்யறோம் என்றெல்லாம் சிந்திக்காமல் ஒரு காரியத்தை செஞ்சா அதற்காரணமாகவே நாளை மறுமையில நரகத்துக்கு போவாங்க. அப்ப சிந்தனை தான் இஸ்லாத்தின் அடிப்படை. எதை இருந்தாலும் அறிவோட உரசி பாரு. இந்த 5 புலன்களை வச்சு பாரு. 5 புலன்களை தெரிஞ்சா நம்பு, தெரியலையா 6வது ஒரு புலனை பயன்படுத்து. இந்த 6 வழிகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்பணும். இந்த 6 விஷயத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை நீ நம்ப கூடாது. 6 தாண்டி 7வது ஒண்ணு இருக்கு, 8வது ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொன்னா 6 வச்சு கண்டுபிடிக்க முடியல. கண்ணால பார்த்தும் தெரியல, காலால கேட்டும் தெரியல, மூக்கால நுகர்ந்து தெரியல, நாக்கால சுவைச்சு தெரியல, மூளையால சிந்திச்சு தெரியலாட்டி பொய்யின் அர்த்தம். இந்த 6 வழிகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நீ அறிய முற்படும் பொழுது 6 வச்சு உன்னால் அறிய முடியல. இல்ல அதையெல்லாம் தாண்டி மெஞ்ஞானம். ஆன்மீகம் என்ன சொல்லும்? எல்லா மதங்களும் இந்த 6 தாண்டி நிற்பான். இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த 6க்குள்ள நின்று யோசி, அப்பதான் கரெக்டா தெரியும், சரியானதை கடைபிடிக்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆன்மீகத்தின் பேரால் நடக்கிற தீமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஊழல்களை எடுத்துக் கொள்ளுங்கள், பாவங்களை எடுத்துக்கங்க. மூட நம்பிக்கை அனைத்துமே அறிவை பயன்படுத்தாதனால தான். இந்த 6 வழிகள்ல ஒரு வழியில் கொண்டு சிந்திக்காத காரணத்தினால தான் ஏராளமான தீமைகள் இந்த உலகத்திலே பெருகி இருக்கிறது. ஜோசியக்காரன் வர்றான், ஜோசியம் பார்த்துட்டு உனக்கு 10 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறான். ஏத்துக்கலாம். எப்ப ஏத்துக்கலாம்? உன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது எப்படிப்பா காட்டு, எனக்கு காட்டு. என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னல, அதை நீ எப்படி சொன்ன? இந்த இருக்குல்ல, இந்த புத்தகத்தை வச்சுதான் சொன்னேன். கிளி ஜோசியக்காரன் கேட்டா அவன் ஒரு 10 காலத்துக்கு போடுவான். ஆளுக்கு தகுந்த மாதிரி காடு வச்சிருப்பான். ஒரு ஒரு ஆன்மீக குரு காடு வச்சிருப்பான், ஒரு மக்கான பள்ளியாசல் வச்சிருப்பான், ஒரு முருகர் மாதிரி வச்சிருப்பான், ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சிருப்பான், ஒரு ஸ்ரேயா நமிதா ஒரு கவர்ச்சி படம் ஒண்ணு வச்சிருப்பான். ஆளாவது குணத்துக்கு போட்டு வந்திருக்க ஆள் எப்படி பார்ட்டி சொல்லு, பார்ட்டியா தெரியுதா, வேற மாதிரி தெரியுது, ஆளுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பக்தி படமா தெரியுறாரா, தாடி மீடியை வச்சு தொப்பியெல்லாம் போட்டு பாக்குறதுக்கே அம்சமா தெரியுறாரா? பாய், உங்களுக்கு மக்காமதுரா வந்திருக்கு. நீங்க ஆன்மீகத்தில் எங்கேயோ மேல போய் 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க வாழ்வாங்க வாழ போறிய மக்காமதுரா இருக்கு. இதனால என் வாழ்க்கை 10 வருஷத்துக்கு பிறகு நல்லா இருக்குங்கிறிய, அது எப்படி சொன்ன? அதை காட்டு. நீ காட்டுற மக்காமதுரா போட்டோவை, நீ காட்டுறது முருகர் போட்டோவை, நீ காட்டுறது கிருஷ்ணர் போட்டோவை, நீ காட்டுறது கவர்ச்சி போட்டோவை, இதனால என் வாழ்க்கை டெவலப் ஆகுங்கிறிய, அதை காட்டு. காட்ட முடியாது பொய். கல் இந்த கல் மோதிரம் போடுமா, பச்சை கல் பயங்கர ஆய்வு பண்ணி ராசியை பார்த்தா, நீ பிறந்த லட்சணத்தை பார்த்தா, அந்த நட்சத்திரத்தை பார்த்தா உனக்கு பச்சை கல்லுல மோதிரம் அணிஞ்சா அடுத்த வருஷம் யோகம் அடிக்க போகுது, போடு பச்சை கல்ல மோதிரம் போட்டா என்னத்துக்கு ஆகும்? அடுத்த வருஷம் யோகம் இல்ல, அடுத்த வருஷம் யோகம்னு எப்படி சொன்ன? காட்டு, கண்ணுல காட்டப்பா.
இதை எதையெல்லாம் வச்சு அறிவாலை காட்டு, அறிவாலையும் காட்ட, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது மெஞ்சானம், அது எங்களுக்கு இது தனிப்பட்ட அறிவு, அப்ப பிராடு. உனக்கு எது தெரியுமோ அது எனக்கும் தெரியணும். ஏன் உனக்கு இருக்கிற மூளை எனக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உன்னை விட மேம்பட்ட அறிவு எனக்கு இருக்குது. ஏன் நானா சிந்திச்சு பாக்குறேன், நீ சிந்திக்கிற ஆளு கிடையாது. நீ ஏன்ட்ட காசு வாங்குற, நான் உன்ட்ட காசு வாங்குறேன். ஏன்ட்ட வேலை பார்க்கிறவனை விட சம்பளம் வாங்குறவனை விட முதலாளி உயர்ந்தவனா இருக்கிறான்ல, செல்வத்துல கூடுதவனா இருக்கிறான்ல. இப்ப உன்னை நீ ஏன்ட்ட கை கட்டி வேலை பார்க்கிற, நான் தர்ற 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் காத்து கிடக்கிற. அப்ப என்னை விட கீழாக நீ இருக்கிறாய். உனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னா என்ன பார்த்தோம்? உனக்கு ஒண்ணு தெரிஞ்சா எனக்கு தெரியும் சொல்லு. உன் மூளைக்கு ஒரு விஷயம் எட்டுனா என் மூளைக்கு எட்டும் சொல்லு. மூளைக்கு புரியுற மாதிரி சொல்லு, கண்ணுக்கு புரியுற மாதிரி காட்டு, காதுக்கு புரியுற மாதிரி பேசு, நாக்குக்கு புரியுற மாதிரி காட்டு, மூக்குக்கு புரியுற மாதிரி காட்டு. இந்த 6 வழியில ஏதாவது காட்டு, நான் நம்புறேன். இல்லாட்டி ஏமாத்து. அப்ப இந்த மாதிரி ஏமாத்துற எதை எடுத்து பார்த்தால் அதற்கு பின்னால் போய் மக்கள் கூட்டம் கூட்டமா விழுறாங்களே, அது எல்லாவற்றையும் ஆய்வு செஞ்சு பார்த்தால் ரிசல்ட் அந்த மக்கள் இந்த 6ஐயும் பயன்படுத்தல, 6ல 1 கூட பயன்படுத்தல. ஜோசியக்காரன் போய் உட்கார்ந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரானா பயன்படுத்தல. ஜோசியக்காரனுக்கு லாபம், ஆளை பார்ப்பான், பார்ட்டி எப்படி ரொம்ப சோகமா இருக்கிறாரா சந்தோஷமா இருக்கிறாரா, ஆளுக்கு தகுந்த மாதிரி பிட்ட போடுவான். ரொம்ப சில பேரை ஆளை கூல் பண்ணி விட்டு காசு சம்பாதிக்கலாம். சில பேர் இருப்பான் புகழ்ச்சிக்கு மயங்கிறவன், அவரை பார்த்து நீ அப்படி இருப்பா ஆகா ஓகன உடனே சந்தோஷத்தை 500 ரூபாய் கொடுத்துருவான். சில பேருக்கு அவனை மிரட்டி காசு வாங்குவான். நீ இன்னும் 2 வருஷத்துல ஒரு கண்டம் இருக்குது, தண்ணியில கண்டம் பன்னியில கண்டம்னு ஏதாவது ஒரு கண்டத்தை சொல்லி, அப்ப என்னப்பா பண்ணணும்? தேங்காய் வாங்கிட்டு வா, பழத்தை வாங்கிட்டு வா, 2000 ரூபாய் வரவு தச்சனை வச்சு நான் எடுத்துடுறேன். எப்படி எடுப்ப சொல்லு. சிந்திக்கலாட்டி காசு போச்சு, பணம் போச்சு, அறிவு போச்சு. வாஸ்துமா வாஸ்துங்கிற பேர்ல ஒரு மூட நம்பிக்கை அரங்கேறுகிறது. வீட்டினுடைய கக்கூசை இந்த பக்கம் திருப்பி வச்சு, எந்த பக்கம் திருப்பி வச்சா போற மாதிரி தான் போகும். கக்கூசை இப்படி வைக்கிற வாசனை அப்படி என்ன, அதுல என்ன ஆக போகுது? இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் நல்ல சூப்பரா இருக்கிற கக்கூசு வாசலை கஷ்டப்படுத்துற மாதிரி திருப்பி வச்சிருவோம். இங்க இருந்து வளைஞ்சு திரும்பி உள்ள வரணும். அதுக்குள்ள நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்தேறும். எதுக்கு இந்த முட்டாள்தனம்? ஏன் இந்த கேடு கட்டு? இதனால நடக்குங்கிறீங்க காட்டு. இப்படி இஸ்லாம் உலகத்திற்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், முதலில் எதுவாக இருந்தாலும் அறிவை பயன்படுத்தி சிந்தித்து பார்த்து அந்த சிந்தனைக்கு ஒத்த அடிப்படையில் மார்க்கத்தின் சட்டங்களை உலகத்திற்கு நான் வழங்கியிருக்கிறேன். எந்த மனிதன் எந்த ஒரு காரியத்தை நம்புவதாக இருந்தாலும் அவனது அறிவுக்கு இந்த 6 புலன்களுக்கு அது எட்டுகிறதா என்பதை யோசித்து பார்த்து தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக். இந்த அடிப்படையின் மீது இஸ்லாமுடைய கட்டிடம் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்ப ஒண்ணா எடுத்து பாருங்க, இஸ்லாத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட விஷயங்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் கோட்பாடு. எல்லா மதங்களுமே கடவுளை வச்சுதான் இருக்குது. கடவுள் இல்லாட்டி மதமே இல்லை. எல்லாரும் அவங்களுடைய அறிவுக்கு கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமும் கடவுளை பற்றி சொல்கிறது. என்ன சொல்கிறது? கடவுள் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், யாரை கடவுள் என்று நம்ப வேண்டும். என் தந்தை ஒருவரை கடவுள் என்று சொன்னால் அவர் கடவுளாகி விடுவாரா? அல்லது என்னுடைய மத குரு இவர் நாயா கடவுள் என்றாரு, எங்க அப்பா எங்க மத குரு சொல்லிட்டாரு அதனால கடவுள் ஆயிடுவாரா? அல்லது எங்க ஊர்ல எல்லாருமே இந்த சாமியை தான் கும்பிடுறாங்க அதனால நானும் கும்பிடுறேன் அவர் தான் கடவுள், அவர் கடவுள் ஆயிடுவாரா? கடவுள் என்றால் யார்? இதில் தெளிவு இருக்கிறதா உலகத்திற்கு? உலகத்தில் வாழுகிற மக்களில் 99% பேர் இந்த கடவுள் கோட்பாட்டிலே தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் நடக்கிற பல தீமைகளுக்கு, பல மூட நம்பிக்கைகளுக்கு, அனாச்சாரங்களுக்கு, அடிதடிகளுக்கு, வெட்டுக்குத்துகளுக்கு, காயங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கையே ஒரு காரணமா இருக்கு. ஒப்பிட்டு பாருங்க, கடவுளை நம்புறவனு உலகத்தில் இருக்கிறான், கடவுளை நம்பல கடவுளுங்கிறது பொய்ன்னு சொல்றவனு இருக்கிறான். ஒப்பீட்டு அளவில் நீங்க பாத்தீங்கன்னா யாரிடத்துல அதிகமான தீமை இருக்குன்னு பார்த்தா கடவுளே இல்லைங்கிறான, அவனை விட கடவுள் இருக்கிறது என்று நம்புகிறார்களே அந்த மக்களிடத்துல தீமை அதிகம் இருக்கிறது. ஆனா நெசத்துல கடவுளை நம்புறவங்கள்ட்ட தீமை இல்லாம இருக்கணும்.
கடவுளே இல்லைங்கிறான அவன் தான் தீமை இருக்கணும். ஏன்? அதுதான் பகுத்தறிவுங்கிறது. கடவுளே இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவே கிடையாது. அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா கடவுள் இருக்கிறாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும். கடவுள் இருக்கிறாரு, நம்மளை பார்க்கிறாரு, நம்மளை கண்காணிக்கிறாரு. நாம செத்ததுக்கு பிறகு நம்மிடத்துல கேள்வி கேட்பாரு, நாம மாட்டிக்குவோம், வறுமையில செத்ததுக்கு பிறகு பதில் சொல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்ற அச்ச உணர்வு கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இருக்குது. கடவுளை நம்பாதவனுக்கு அந்த அச்சம் இல்லை. அவன் யாருக்கு பயப்பட தேவையில்லை. அந்த கடவுளே இல்லைன்னு பிறகு என்ன? யாருப்ப இந்த கேள்வி எங்க போற? நினைச்ச மாதிரி வாழலாம், ஏமாத்தலாம், ஊழல்ல ஈடுபடலாம், சட்டவிரோத காரியங்களை செய்யலாம். ஆனா செய்யறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் செய்யறான். ஆனா அதிகம் செய்யறது யாரு? கடவுளை நம்புறவன் அதிகம் தீமை செய்கிறார்களா, கடவுளை நம்பாதவர்கள் அதிகம் தீமை செய்கிறார்களா என்று அலசி பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால், கடவுளை நம்பாதவர்களை விட கடவுளை நம்புகிறவர்கள் செய்கிற தீமை அதிகம். காரணம் என்ன? கடவுள்னா யாரு, அவரை எப்படி நம்பணும், அப்படி நம்பாதான் காரணம். சரியான முறையில் கடவுளை நம்பி இருந்தா இந்த பஞ்சாயத்துக்கு வேலையே இல்லை. ஒவ்வொருத்தனும் பெர்ஃபெக்டா இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த வாழ்க்கையை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக அன்றைக்கு மக்கள் வந்தார்கள். அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களுடைய பிரச்சாரத்தின் வழியாக எந்த அளவிற்கு மக்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்பட்டவர்கள் அதிகம். இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, அவங்க சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மைன்னு மக்களுக்கு சொல்லும் போது எப்படி சொன்னாங்க தெரியுமா? என் வாழ்க்கையை பாருப்பா, என்ன பாரு, என்னுடைய வாழ்க்கையை பாரு, என்னுடைய நேர்மையை பாரு, என்னுடைய நாணயத்தை பாரு, என்னுடைய ஒழுக்கத்தை பாரு. அதை பார்த்தா நான் இருக்கிற கொள்கை சத்தியம் உனக்கு தெரியலையா? அப்ப தன்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தினாங்க. முதலாக அவர்களுக்கு இறைவன் செய்தி அருள்கிறான். அவர்களை இறைவனின் தூதராக தேர்வு செய்து கொண்டு நீங்க உலகத்தில் போய் சொல்லுங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அன்பிர் அசீரத்துக்கள் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு இந்த ஏகத்துவ செய்தியை கொண்டு போய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இறைவனின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது. நபிகள் நாயகத்தினுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரையாக பெயர் கூறி அழைக்கிறார்கள். பனு ஹாஷிமுடைய குலத்தாரே, பனு அப்துல் முத்தலிபுடைய குலத்தாரே என்று தன்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் சஃபா என்ற மலைக்கு மேலே நின்று கொண்டு அத்தனை பேரையும் கூப்பிடுகிறார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே கேட்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு குதிரை படை ஒன்று உங்களை அழிப்பதற்காக வருகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? எல்லாரும் கோரசா பதில் சொல்றாங்க, பலா மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா. ஆமா, கண்டிப்பா நம்புவோம். எங்களுக்கு என்ன டவுட்? முகம்மது நீங்க சொல்லும் போது எங்களுக்கு என்ன சந்தேகம்? என்னைக்காவது உங்க வாயிலிருந்து பொய் பேசியிருக்கிறீங்களா? ஒரு கேலிக்கு கிண்டலுக்காவது நீங்க ஏமாத்திருக்கிறீங்களா? இப்ப ஏமாத்தாத, பொய் பேசாத, மோசடி செய்யாத, 100% நேர்மையாக திகழ்ந்த உங்க வாயில இருந்து பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா நம்புவோம். அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவோம், கேள்வி கணக்கு இல்லாம நம்புவோம், ஆராய்ச்சி பண்ணாம நம்புவோம். அது ஏன் ஆள் வருது, நமக்கு யாரும் சண்டைக்காரன் இல்லையே என்று எந்த ஒரு சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் சொன்னதை 100% நம்புவோம். யாரு சொல்றா? முன்னாடி நிற்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அப்படின்னா நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், அந்த இறைவனிடத்தில் பதில் சொல்லணும், அவனைத்தான் நாம வணங்கணும் என்ற ஏகத்துவ செய்தியை 2வது தான் சொல்றான். அப்ப அவங்க கொண்டு வந்த கொள்கையை நிரூபிக்கிறதுக்கு வாழ்க்கை வழியாகத்தான் நிரூபிச்சாங்க. இன்னும் சொன்னா இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த தேசத்துல ஏறத்தாழ 20 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறோம். எப்படி இந்த இஸ்லாம் கிடைச்சிச்சு? நம்ம எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதிகளா? நபிகள் நாயகம் அரபு நாட்டில் பிறந்தாங்க. அதுக்கு இதுக்கு என்ன பக்கத்திலேயே இருக்குது? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தேசத்திலே தோன்றிய இந்த கொள்கை, அங்கே பேசப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்திய தேசத்து மக்களின் உள்ளங்களை எப்படி கொள்ளை கொண்டது? நம்முடைய முன்னோர்கள் ஒரு 5 தலைமுறைக்கு பிந்தி போனா யாரு? இந்த நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சாதி, ஒரு பிராமணர்,
ஒரு தலித்து, ஒரு கவுண்டரு, ஒரு செட்டியாரு, ஒரு முதலியாரு, ஒரு பிள்ளையாரு, ஒரு கோனாரு, இப்படித்தானே? அப்படி இருந்த நமக்கு இஸ்லாம் எப்படி கிடைத்தது? சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்துத்தான் இஸ்லாம் கிடைச்சிச்சு. அரபு நாட்டில இருந்து வந்து வியாபாரம் பார்க்க வர்றாங்க சில பேர். குதிரையை பத்திக்கிட்டு வந்து குதிரை வியாபாரம் பார்க்கறாங்க, யானையை பத்திக்கிட்டு வந்து யானை வியாபாரம் பார்க்கறாங்க. ஏன்னா அந்த காலத்திலே தான் அரபு நாட்டில தான் குதிரை உண்டு. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கிற நேர்மையை பார்க்கறாங்க வியாபாரத்துல. என்னடா இப்படி அநியாயத்துக்கு நேர்மையா இருக்கிறாங்க? நம்ம எல்லாம் வியாபாரம்னு சொன்னாலே பொய் பேசினாதான் வியாபாரம், பொய் இல்லாட்டி வியாபாரமே கிடையாது. இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படித்தானே இருக்கு. அப்ப அந்த காலத்துல கேட்க வேணும். 21ஆம் நூற்றாண்டுல மனித உரிமைகள் பேசப்படுகிற ஒரு காலத்துல, கன்சியூமர் கோர்ட் எல்லாம் உருவாகி இருக்கிற காலத்துல, ஒருத்தர் ஏமாத்திட்டா, பொய் சொல்லி விட்டா, பொய்யான ஒரு விளம்பரத்தை காட்டிட்டா கூட அவங்களை கேஸ் போடும். இன்னைக்கு லெவல் என்ன? ஒரு விளம்பரம் பண்றான், 7 வாரத்தில் சிவப்பழகுங்கிறான். 7 வாரம் தேய்க்கிறீங்க, ஒரு அழகு வரல. நீங்க என்ன செய்யலாம்? சட்டப்படி கோர்ட்டுக்கு போகலாம். கன்சியூமர் கோர்ட்ல போய் 7 வாரத்துல சிவப்பாயிருவேன்னா, நான் கருப்பா இருந்தேன், 7 வாரம் இல்ல 70 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு சேப்பு கிடைக்கல, என்னன்னு கேளுன்னா கேட்டு உள்ளத்துக்கு வைப்பான் அல்லது நஷ்டஈடு கொடுப்பான். அப்படிப்பட்ட காலத்துல கூட வியாபாரம் பொய் இல்லாட்டி வியாபாரம் இல்ல, ஏமாத்தாம வியாபாரம் இல்ல, கலப்படம் இல்லாம வியாபாரம் இல்லை என்று இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பின்னால் வாழ்ந்த ஒரு 500,000 வருஷத்துல எப்படி இருந்திருக்கும்? கற்பனை பண்ணவே தேவையில்லை. பொய்யும் பித்தலாட்டமும் மட்டுமே வியாபாரம் என்றிருந்த காலத்தில் அரபகத்திலே இருந்த அந்த மக்கள் முழுமையான நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக. இந்த மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் இவ்வளவு நேர்மையா இருக்கணும்? ஒரு பொருளை விற்கிறாங்க, அந்த பொருளை உள்ள நன்மைகளை தான் வியாபாரி சொல்லுவார், அதுல உள்ள தீமைகளை பேசவே மாட்டாங்க. அது எவ்வளவு டேமேஜா இருந்தாலும் கொண்டு போங்க, நல்லா உழைக்கும். 2 நாள்ல புட்டு கொடு சாமான் அவருக்கே தெரியும். ஆனா தரையை வச்சு கட்டணுமே, கொண்டு போங்க பாய், அப்படி அற்புதமா 2 வருஷத்துக்கு பிரியாம கிடக்கும். துணி எடுத்துட்டு போங்க, கிளியவே கிடையாது. ஒருத்தன் அப்படி சொல்லியிருக்கான் ஜவுளி கடையில, எடுத்துட்டு போங்க கிளியவே கிடையாது. அப்ப சின்ன பையன் ஒருத்தன் கேட்கறான், எனக்கு 2 மீட்டர் துணி வேணுமே, எப்படி கிழிச்சு தருவேன்? துணியை கிளியாதுப்பா. அப்ப என்னத்தையாவது சொல்லி தலையில கட்டணும். இந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்து மக்கள் என்ன பண்றாங்க? பார்த்து புட்டு இதுல என்னென்ன மைனஸ் இருக்கு, கத்திரிக்காய் வரமா, கத்திரிக்காய் சூத்த இருக்குப்பா பாத்துக்க, உருளைக்கிழங்கு ஓட்டை இருக்கு பாத்துக்க, குதிரையில கால் நொண்டியா இருக்கு பாத்துக்க, இந்த இடத்துல புண்ணு இருக்கு பாத்துக்க. மைனஸ் எல்லாம் சொல்லி சொல்லி விற்கிறாங்க. ஐயா எதுக்கு இப்படி விற்கிறாங்க? பார்த்து விட்டு, அப்ப இது உண்மையிலே இவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் சரி, வாழ்க்கையை பார்த்து விட்டு இஸ்லாத்தை நம்பினார்கள். வெறும் வார்த்தையை பார்த்துட்டு நம்பல, வெறும் பிரச்சாரத்தை பார்த்து நம்பல. நபிகள் நாயகம் காலத்துல அப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்துச்சு. இன்றைக்கு அந்த லெவலா இருக்கிறது. குர்ஆனை பார்த்தா, ஹதீஸை பார்த்தா இஸ்லாம் வளரும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா இஸ்லாம் வளராது. இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாததான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இருக்குது. லெவல் என்ன? இப்ப வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையை தானே இஸ்லாம் பார்க்க சொல்லுது. நபிகள் நாயகம் அதைத்தானே போதிச்சாங்க. அவங்க வாழ்க்கை வழியாக உலகத்திற்கு சொன்னார்கள் பல விஷயங்களை. கடவுள் கொள்கையை பத்தி அப்படித்தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. வாழ்க்கை வழியாகத்தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் அன்றைக்கு வந்தார்கள். இன்றைக்கு வருகிற வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை என்ன, நம்ம வாழ்க்கையில இல்ல. மேடையில் இருக்கிற மாதிரி, பேப்பர்ல இருக்கிற மாதிரி, புத்தகத்தில் இருக்கிற மாதிரி, அச்சிடப்பட்ட தாள்கள் இருக்கிற மாதிரி நடைமுறையில் இல்ல. மற்றவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கிறோம். இஸ்லாம் இந்த கடவுளுக்குள்ளே அப்படி அழகா பிரிக்குது. கடவுள் தானப்பா ஃபர்ஸ்ட், எல்லா மதத்தினுடைய அடிப்படை அதுதானே. இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவன்? இதை சரியா புரிஞ்சு வாழ்க்கையில கடைபிடிக்கல, புரிஞ்சிருந்தா வாழ்க்கையை தலைகீழா போயிருக்கும், உலகமே தலைகீழா போயிருக்கும். சொன்னார நீங்க மட்டும் சரியான இஸ்லாத்தை கடைபிடிச்சு பாருங்க, கொடுங்கையூர் என்ன இன்ஷா அல்லாஹ் மொத்த தேசமும் இஸ்லாத்தின் கொடியின் கீழ் வந்து சேரும். சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. நபிகள் நாயகம் காலத்தில் 23 வருஷத்துல அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அந்த சதவிகிதத்தோடு இன்றைய இஸ்லாத்திற்கு வருகிறவருடைய சதவிகிதத்தை இணைத்து பார்த்தால் எண்ணிக்கை கூட இருக்கலாம். சதவிகித கணக்கு போட்டு பார்த்தா அன்னைக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க,
எவ்வளவு முஸ்லீம் அல்லாதவங்க, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, சதவிகித கணக்கு போட்டால் இன்னைக்கு வர்றவங்களை விட பல மடங்கு அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. காரணம் புரிஞ்சாங்க, நபிகள் நாயகம் கடவுள் கொள்கை என்னங்கிறது தெரிஞ்சாங்க, அத வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. நம்மகிட்ட இல்ல, உலகத்தில் இன்னைக்கு இல்லாம போச்சு. அத ஃபர்ஸ்ட் இஸ்லாம் விளக்கு. கடவுள்னா யாருன்னு புரிஞ்சுக்க பல குழப்பங்கள் அடிபட்டு போயிடும். பிடிப்பட்ட ஆற்றல் படைத்தவனா நினைக்க 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 உன் வாழ்க்கை சீரடையும். ஏமாற்ற மாட்டீங்க, ஃப்ராட் பண்ண மாட்டீங்க. கடவுள் பார்க்கறான், கடவுள் பார்க்கறான், கடவுள் பார்க்கறான். அந்த அச்சம் உங்களை நேர்வழிப்படுத்தும். யாருமே இல்லையே நினைக்க மாட்டீங்க. யாருமே இல்லாத இடத்திலும் இறைவன் இருக்கிறான், இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது, அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த இறை பயம் தான் மனுஷனை வெளிப்படுத்தும். இறை பயம் இல்லாதவன் இருக்கிற நேர்மை கூட, ஒழுக்கம் கூட, நாணயம் கூட, இறை பயம் உள்ள கடவுளை நம்புகிற மக்களிடத்தில் இல்லாமல் போனதுக்கு காரணம் கடவுள்னா யாரு, எப்படிப்பட்டவங்கிறத சரியா புரியாத காரணம். அதை புரிஞ்சுக்கிங்க, பல பஞ்சாயத்து முடிஞ்சிடும். இஸ்லாம் சொல்லுகிறது, முதலில் கடவுள் என்றால் யார்? எவன் அகில உலகங்களையும் படைத்தவனோ அவன் தான் உலகத்திற்கு வணங்கப்படுகிற தகுதியான கடவுள். அவன் தான் இறைவன், படைத்தவன் தான் இறைவன். இந்த கான்செப்டை எல்லாரும் புரிஞ்சுக்காங்களா? ஊர்ல போறவன் வர்றவன் தோழன் துருத்தி எல்லாரும் கடவுள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உலகத்தில் இலக்கணம் இருக்குங்க. ஆனா கடவுளுக்கு மட்டும்தான் இலக்கணமே இல்லாம நாசமாய் போய் கிடக்கிற ஒன்று இருக்குன்னா கடவுள் கொள்கை மட்டும்தான். எது வேணுமானாலும் கடவுள். கொடிமரம் கடவுளாகும், சந்தன கூடம் கடவுளாகும், சூரியன் கடவுளாகும், சந்திரன் கடவுளாகும், பாம்பு கடவுளாகும், பால் குளம் கடவுளாகும், சந்தன கூடம் கடவுளாகும். தொட்டு தொட்டு கும்பிட்டுக்க, தலையில தூக்கி வச்சுக்க, அதுல போய் கையேந்திக்க, பிரார்த்தனை பண்ணிக்க. இது உன்னை படைச்சு இஸ்லாம் கேட்குது. அஃபமன் யக்லுகு கமன் லா யக்லுகு, படைத்தவனும் படைக்காதவனும் சமமா? யார போய் வணங்குற? நீ உன்னை வணங்குறன்னா அது உன்னை படைச்சவனா இருக்கணும், இந்த உலகத்தை படைச்சவனா இருக்கணும், அந்த சராசரங்களை படைச்சவனா இருக்கணும். படைச்சிருக்கிறானா? சிந்திச்சு பார். பெரும்பாலும் வணங்கப்படுகிற எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா மனுஷன் படைச்சதான். சிலையை இவன் செய்வான், மனுஷன் தான் கைப்பட செஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் கடவுளே நீங்க தான் வரணும். அறிவோடு அறிவை பயன்படுத்தாங்க. அறிவை பயன்படுத்தினா இந்த சிலை ஒன்ன வணங்கணுமா, நீ சிலையை வணங்கணுமா? சிலைக்கு கை, அந்த கையை வச்சு பிடிக்க முடியுமா? சிலையினுடைய காலை வச்சு நடக்க முடியுமா? சிலையினுடைய கண்ணை வச்சு பார்க்க முடியுமா? சிலைக்கு முன்னாடி நீ வச்சிருக்கிற படையல் பொருள் இருந்து எதையாவது ஒண்ணு ஒரு ஈத்துக்கிட்டு போயிடுச்சு, அதை திரும்ப அதனால் புடுங்க முடியுமா? எந்த ஆற்றலும் இல்லாத உன்னால் படைக்கப்பட்ட ஒரு கற்சிலை உன்னை படைத்த கடவுள் என்று நினைத்து வணங்குகிறாயே, உன் அறிவு ஏத்துக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டு பிரதமர் தேர்தல் நடக்கிறது, முதலமைச்சர் தேர்தல் நடக்கிறது. முதலமைச்சருக்கு யாரை நிப்பாட்டுறது? ஆளா முதலமைச்சருக்கு தான் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்களே. 2013 முதலமைச்சர், 15 முதலமைச்சர், 20 பிரதமர், 30 ஜனாதிபதி கணக்கிலாம போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு நான் தான் நீ கொடி பிடிச்சிட்டு அழைக்கிறான். இப்படி எல்லாம் ஊருக்குள்ள பல பேர் போட்டி போடுறாங்கல்ல. ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த கம்பு முதலமைச்சர் தேர்தலுக்கு நிற்கிறது, சூப்பரான கம்பு, பளபளன்னு இருக்குது, என்ன தேய்ச்சி வச்சிருக்கேன், அடிச்சா வலிக்கும், உடையவே உடையாது, எனவே இந்த கம்பை முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிட வைக்கிறேன்னு கம்பை கொண்டு வந்து தேர்தல் நிப்பாட்டினா நம்ம என்ன செய்வோம்? அறிவுள்ள என்ன செய்வோம்? என்ன மரகிற கலந்து போச்சா? ஏன் இந்த கூத்து பண்ற? இது எப்படிரா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்? நான் அறிவுள்ளவன், என் நாட்டை ஆட்சி செய்யணும்னா அவன் என்னை விட பெரிய அறிவாளியா இருக்கணும், பிரில்லியண்டா இருக்கணும், திறமையுள்ளவனா இருக்கணும், சிந்தனையாளனா இருக்கணும். எதுக்கு? ஒரு தமிழ்நாட்டை ஆட்சி பண்றதுக்கு, ஒரு மாவட்டத்தை ஆட்சி பண்றதுக்கு, ஒரு மாவட்ட கலெக்டர். அதுக்கு நாம தேர்வு வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்? இவனுக்கு எதுவெல்லாம் தெரியும், நிர்வாகம் பண்ண தெரியுமா, பிரச்சனை வந்தா உடனடியாக சமாளிக்க தெரியுமா, கலவரம் வந்தா கட்டுப்படுத்த ஆற்றல் இருக்கிறதா, எந்த கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கிற திறமை இருக்கிறா, 1008 கொஸ்டின் வச்சு எக்ஸாம் நடத்தி அதுல எவன் தேர்ச்சி பெறுகிறானோ அவனை தூக்கி ஐஏஎஸ் நீ கலெக்டர் ஆயிரு, நீ ஐபிஎஸ் அதிகாரி ஆயிரு, நீ கவுன்சிலர் ஆயிரு, நீ எம்எல்ஏ ஆயிரு, நீ எம்பி ஆயிரு. ஒரு நாட்டை, ஒரு ஊரை, ஒரு வார்டை, ஒரு மாவட்டத்தை, ஒரு மாநிலத்தை, ஒரு உலகத்தினுடைய அதிகாரம் இருக்க இடங்களை ஆட்சி பண்றக்கூடியவன் என்னை விட மேலா இருக்கணும்னா
நான் என் நெத்தியை கொண்டு போய் தரையில வச்சு வணங்குவதற்குரிய சர்வலோகங்களையும் படைத்த இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? என்னை விட மட்டமானது இருக்க முடியுமா? உன்னை விட உயர்வானது வேணாம்பா, உன்னை விட தாழ்வானது இருக்க முடியுமா? என் அறிவு கூட முதலமைச்சிருக்குல்ல, எனக்கு இருக்கிற பிரபல்யம் கூட முதலமைச்சிருக்குல்ல, எனக்கு இருக்கிற அனுபவம் கூட முதலமைச்சிருக்குல்ல, எனக்கு அவருக்கு என்ன விட 10,000 மடங்கு கீழே இருக்கிறாரு. நான் என்ன செய்வேன்? நீ என்ன முதலமைச்சர்? நான் இருக்கண்டா கூறு கட்டவன, உன்னை விட நான் அறிவாளி, உன்னை விட அனுபவம் உள்ளவன், உன்னை விட திறமைசாலி, உன்னை விட நினைவாற்றல் உண்டு நான் சொல்லுவேன்ல. இப்ப என்னை ஆட்சி செய்கிறவர் என்னை விட உயர்வா இருக்கணும்னா நான் வணங்க தகுதியானவன் என்னை விட மேம்பட்டு இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன நடக்குது? வணங்குவதற்கு தகுதியான இறைவன் சொல்லுவாங்களா? ஆனா சூரியனை பிடிச்சு கடவுளே, காலங்காத்தால சூரியன் உதிக்கும் போது கிழக்கு நின்று கொண்டு நீங்க தான் சூரிய பகவான், மழை பெய்யும் போது வரண பகவான், மழையை பார்த்துக்கிட்டு உலகம் தோன்றியது என்னைக்குன்னு கேட்டா ஒருத்தன் கேட்டா 5000 வருஷமா, ஒருத்தன் 500 கோடிமா, ஒருத்தன் 5000 கோடிமா, ஒருத்தன் லட்சம் கோடிமா. சரி, என்னத்தையும் வச்சு தொலை. இத்தனை கோடி வருஷமா கிழக்கிலிருந்து உதிச்சு மேற்க போய் மறைஞ்சு, கிழக்கிலிருந்து உதிச்சு மேற்க போய் மறைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி மேற்கிருந்து உதிச்சு கிழக்கிருந்து வர்றேன் நினைச்சால் சூரியனால் செய்ய முடியுமா? கைய தூக்க முடியல, அது கூட முடியலையப்பா. எப்ப பார்த்தாலும் ஒரே வெக்கையா இருக்குப்பா, கொஞ்ச நேரத்துக்கு இந்த வெக்கையை பூரா காலி பண்ணி விடுவோம். நம்ம நினைச்சா செய்ய முடியுமில்ல? உள்ளுக்குள்ள வேத்து ஓடு. சபையில இருக்கும்போது ஒழுங்கா இருந்துருவோம், சரி 4 பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா என்ன செய்வோம்? என்ன கசகசன்னு வருதுப்பா, கரட்டி போடு சட்டைய, கரட்டி போடு பணியன, முடியுமா? ரொம்ப வெக்கையா இருக்குது, அதனால வெக்கையை போக்குறதுக்கு ஒரு போரை தூக்கி போறதுக்கு சூரியனுக்கு முடியுமா? சந்திரனுக்கு முடியுமா? இந்த சிலைக்கு தான் முடியுமா? அப்போ நம்மை படைத்த இறைவன், நாம் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் நம்மை படைத்தவனாக இருக்கணுங்கிற அந்த அறிவு கூட இல்லையா? சாதாரண படைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் போய் கடவுள் கடவுள் என்று சொல்லாதீர்கள். படைத்தவன் தான் இறைவன். முதல் தகுதியாக உலகத்திற்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து சொல்லுகிறான் இறைவன் கடவுள் என்றால் யார்? யார கடவுளா ஏத்துக்கணும்? அறிவுபூர்வமா சிந்திச்சு பாரு. எவன் நித்திய ஜீவனோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். என்றென்றைக்கும் சாகாமல் உயிரோடு இருப்பானே அவன் கடவுள். நம்மள மாதிரி பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து குறிப்பிட்ட காலத்தில் முதுமை அடைஞ்சு குறிப்பிட்ட காலத்தில் மரணிக்கிறானே அவன் கடவுள் கிடையாது. அவன் நித்திய ஜீவன், என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கணும். இரண்டாவது அளவுகோல் உயிரோடு இருக்கணும், எப்போதும் உயிரோடு இருக்கணும். அவன் தான் கடவுளா இருக்க தகுதியானவன். திடீர்னு செத்து போயிட்டான்னா ஒரு காலத்துல செத்து போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு யாருப்பா உலகத்தை பார்க்கிறது? கடவுள்னா உலகத்துடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றவர் கடவுளுங்கிறீங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் கடவுளை பத்தி எப்படி நம்புறோம்? அவனன்றி அணுவும் அசையாது எல்லாரும் சொல்லுவோம். அப்ப அவன் இல்லாம அணுவும் அசையாத ஒரு குறிப்பிட்ட காலத்துல செத்துட்டான அவனை எப்படி கடவுளுங்கிறீங்க? குறிப்பிட்ட காலம் தான் வாழ்ந்திருக்கிறான், வாழ்ந்தவன் எப்படி கடவுளுங்கிறீங்க? எல்லா காலத்திலும் உயிரோடு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்தவருடைய சடலம் உங்க வீட்டில் கிடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலத்து மக்களுடைய நம்பிக்கைப்படி முஸ்லீம்கள் சில பேர் நம்புறாங்க, நபிகள் நாயகம் எப்படி மரணிப்பாங்க? அவங்களுக்கு ஏது மரணம்? மரணிக்க கூடாது. மனிதர்னா மரணிக்கத்தான் செய்வாரு, ஆனா அவங்களுடைய அறிவு வேலை செய்யல. அந்த நேரத்தில் அவங்க எப்படி மரணிப்பாங்க என்று மக்கள் மத்தியில் குழப்பம். அவங்களுடைய நெருக்கமான தோழர் வெளியூர்ல இருந்து வருகிறார், அபூபக்கர் சித்திக். வெளியில குழப்பத்தை பார்க்கிறாரு. நேர நபிகள் நாயகத்துடைய சடலம் கிடத்தப்பட்டிருந்த வீட்டிற்குள்ளே செல்கிறார். அவர்களின் முகத்தை மூடியிருந்த துணியை விளக்குகிறார். அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார். துபுத்த ஐயம் வ மையித்தா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் மரணித்து விட்ட பொழுதும் நீங்கள் நறுமணம் கமழுகிறீர்கள். முதல் ஆயுதத்தை தூக்கி போடுறார். இப்படி மக்களிடத்துல சூசகமா சொல்றாரு. நபிகள் நாயகம் மரணிச்சுட்டாங்க, வெளியில குழப்பம் ஓடுது. நபிகள் நாயகம் எப்படி சாக முடியும்? அவங்களுக்கு எப்படி மரணம் வரலாம்? மனிதர்னா மரணிப்பாங்க, அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு இருந்த பொழுதும் மரணித்து விட்ட பொழுதும் நறுமணம் கமழுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வெளியிலே வந்து கூடியிருக்கிற தோழர்களை எல்லாம் அழைக்கிறார். மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாரெல்லாம் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ
தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதோ இந்த முஹம்மது மரணித்து விட்டார். மரணித்தவர் எப்படிப்பா கடவுளா இருக்க முடியும்? மன்கானை அப்துல்லாஹ் ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்குகிறாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், அவன் என்றைக்கும் மரணிக்காத நித்திய ஜீவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நபிகள் நாயகம் மரணிச்சாலும் மனிதர்ப்பா, அவர் வணங்குவதற்குரிய ஆளு கிடையாது. யாரை வணங்கணும்? நபிகள் நாயகத்தை அனுப்பி வைத்த அந்த இறைவனை, ஒரே ஒரு கர்த்தாவை, உலகத்தை சிருஷ்டித்தவனை, சர்வ ரட்சகனை, அவனைத்தான் நீ வணங்கணுமே தவிர அவனால் அனுப்பப்பட்ட படைக்கப்பட்ட பொருள் இந்த முகம்மது, படைத்தவர் இல்லை முகம்மது, நித்திய ஜீவன் இல்லை முகம்மது, ஒரு நாள் மரணிக்கின்றவர் இந்த முகம்மது என்று நித்திய ஜீவனாய் இருக்கணும். அத ஒரு அளவுகோலா இஸ்லாம் சொல்கிறது. அடுத்து சொல்கிறது, அந்த இறைவன் எந்த தேவைகளையும் விட்டு அப்பாற்பட்டவனாக இருக்கணும். மனிதனுடைய தேவையெல்லாம் அவன் நிறைவேற்றணும். மனுஷனிடத்தில் தேவையாக கூடாது. மனுஷன் அதை தருவான் இதை தருவான் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருந்தா அவன் நமக்கு கீழே, நம்மளத்தான் அவன் வழங்கணும். மனுஷனுடைய காணிக்கை எதிர்பார்த்தால் வருவான், நம்ம கோயிலுக்கு வருவான், வரும்போது வச்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவான்பா, ஒரு 2 தேங்காய் வாங்கிட்டு வருவான்பா, அதனால அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய உண்டியல்ல போடுற காசை எதிர்பார்த்தால், திருநீரை எதிர்பார்த்தால், விபூதியை எதிர்பார்த்தால், பழத்தை எதிர்பார்த்தால், தேங்காவை எதிர்பார்த்தால், வெத்தலைப்பாக்கை எதிர்பார்த்தால், அவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறவன் என்னை விட கீழானவன். இன்னும் சொன்னா மக்கள் அப்படி நம்புறாங்களே, நம்பக்கூடிய மக்களாவது அறிவை பயன்படுத்துங்க. யோசிச்சு பாருங்க, இவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? ஏன்ட்ட காசை எதிர்பார்க்கிறான், ஏன்ட்ட பழத்தை எதிர்பார்க்கிறான், ஏன்ட்ட தேங்காய் எதிர்பார்க்கிறான். அப்ப அவன் தான் என்ன வழங்கணும்? அவனுடைய தேவை நான் நிறைவேற்றுறேன். இன்னும் சொன்னா அந்த எண்ணம் தான் இந்த லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமும் கூட. எந்த அடிப்படையில்? ஏமாத்துறான், ஃப்ராட் பண்ணி 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சவன் நேரா வந்து 1 கோடி கமிஷன் வெட்டுறான் கோவில் உண்டியல். எப்படி கமிஷனு? 10 கோடி நமக்கு, 1 கோடி கடவுளுக்கு. அப்ப 10 கோடி அநியாயமா சம்பாதிச்சவன் அதை கடவுள் கண்டுக்க மாட்டாரு. இவன் கடவுளா? லஞ்சத்தை ஒழிக்கிறவன் கடவுளா? லஞ்சத்தை ஆதரிக்கிறவன் கடவுளா? மனுஷன் காசு தந்துட்டான், நமக்கு கமிஷன் கொடுத்துட்டாயா, அதனால கண்டுக்காம விட்டுருவோம் என்று சொன்னால் அவனை கடவுளுடைய பட்டியலில் வைக்க முடியுமா? அவன் தேவையோடு இருக்கிறான். கடவுளா இருந்தா தேவை இருக்கக்கூடாது, அவனுக்கு பசி இருக்கக்கூடாது, அவனுக்கு தாகம் இருக்கக்கூடாது, அவனுக்கு சோர்வு இருக்கக்கூடாது, அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. அவன் தூங்கினான்னா உலகத்தை யார் கவனிக்கிறது? அப்படிதான் நம்புறாங்க உலகத்துல. காலங்காத்தால பாட்டு படிச்சு சுப்பிரபாதம் படிக்கிறோம். ஏன்பா? கடவுள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுப்பி விடுறோம். யோசிச்சு பாருங்க, கடவுள் தூங்கிட்டாருன்னா உலகத்தை நிர்வாகம் பண்ணது யார்? இவ்வளவு நேரம் நீ தூங்கிட்ட, நான் தூங்குற நேரத்தில் தானப்பா கடவுள் தூங்கினாரு, அதனால ஒண்ணு நிர்வாகம் பண்ற தேவையில்லை அப்படின்னா, இந்தியாக்காரன் தூங்கும் போது அமெரிக்காக்காரன் முடிச்சிருந்தானே, அவன் தேவை யார் நிறைவேற்றினா? அதுக்கு எந்த கடவுள்? இந்த கடவுள் தானே. யோசி, அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு பார். சிந்திச்சு பார்த்தா தூங்குற கடவுளா இருக்க முடியாத உன் பகுத்தறிவு சொல்லும். பசியோடு இருக்கிற கடவுளா இருக்க முடியாத உன் பகுத்தறிவு சொல்லும். வேற எந்த தேவையும் இருக்கக்கூடாது. ஏன் மனைவி மக்கள்ங்கிற தேவை கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படியே நம்புறாங்க. கடவுள்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு பொஞ்சாதி இருக்கிறாங்க, அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, அதுல பஞ்சாயத்துலாம் வருது, குடும்ப வாழ்க்கை சிக்கல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் பேசப்படுது. எங்க மனுஷங்கிட்ட இல்லைங்க, கடவுளுக்கு கடவுள். பொம்பளை கடவுள், ஆம்பளை கடவுள், இது புருஷன் கடவுள், அது பொஞ்சாதி கடவுள். 2 பேருக்கு மத்தியில குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வந்துச்சு. அந்த சிக்கலை தீர்க்க வைக்கிறதுக்கு இன்னொரு கடவுள். உலகத்து சிக்கலை தீர்க்கிறவன் கடவுளா? தனக்குத்தானே வந்து சிக்கலை தீர்த்துக் கொள்ள முடியாமல் பிறரிடத்திலே தேவையாகிறவன் கடவுளா? சரி, பொண்டாட்டி கூட சல்லாபமா சந்தோஷமா இருந்தார் என்று சொன்னால், அவர் சந்தோஷமா இருந்தா அடுத்த கட்டம் என்ன? புள்ள பிறக்கணுமா? புள்ள இருக்கலாமா உலகத்துல? புள்ள இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அப்படித்தான் சொல்றாங்க. புள்ளைய காட்டுங்க, நீங்க சந்ததி இருக்கணும்ல. அவருக்கு புள்ள பிறந்தா அந்த பிள்ளைக்கு இன்னொரு புள்ள பிறக்கணும், அவருக்கு இன்னொரு புள்ள பிறக்கணும். அப்படி காலகாலமா கடவுளுக்கு புள்ள கடவுளுக்கு புள்ள கடவுளுக்குள்ள பிறந்துகிட்டே இருக்கும். எங்க காட்டுங்க? மனுஷன் எத்தனை 1000 கோடி வருஷமா உலகத்தில் இருக்கிறான்.
மனுஷன் என்ன அழிஞ்சிச்சா? 2 மனுஷன் இருந்த ஆரம்பத்துல அவன் 2 பிள்ளைய பெத்தான், அதுக்கடுத்து அவன் பிள்ளை 2 பிள்ளைய பெத்தான், அவன் பிள்ளை 2 பிள்ளைய பெத்தான், அப்படியே புள்ள பெத்து 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 இன்னைக்கு லெவல் என்ன? ஏறத்தாழ 750 கோடியை நோக்கி உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. மனுஷன் இனம் அதுலயும் பல மனுஷனுக்கு பிள்ளையே இல்லை, ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கினா கூட கையை வெறிச்சிடறாங்க. காட் இஸ் கிரேட்ன்றாரு கண்ணாடி கழட்டிட்டு டாக்டர். கடவுள்கிட்ட கேளப்பா, அதை பார்த்தா இதை பார்த்தா இதை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு, பிள்ளை பிறக்கலையே. அது எப்படி? நீ செய்ய வேண்டியது செய்யி, ஆனால் நீ மாத்திரமே பிள்ளையை தீர்மானிக்கிறவனா? கடவுள் அல்லவா உனக்கு பிறக்கிற பிள்ளையை தீர்மானிப்பா. உனக்கு விரும்பினா பிள்ளையை கொடுப்பா, விரும்பினா பிள்ளை இல்லைன்றுவான். லட்ச லட்சமா காசு வச்சிருக்கிறான், மருத்துவமனைகள் ஏறி இறங்குறான், எல்லா டெஸ்டையும் எடுத்து முடிச்சுட்டான், ஆல் ரைட், எல்லாம் பெர்ஃபெக்ட். பிள்ளைங்க புள்ள கிடைக்கும். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பிறக்க வேண்டியதானே? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பிறக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? கடவுளுக்கு தான் தெரியும் வெளிச்சம். அப்போ உலகத்துல பல பேருக்கு புள்ள பிறக்குது, பிறக்காம போகுது. அப்படிப்பட்ட இனமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அழியாமல் உலகத்திலே நீடித்து நிலைக்கிறது என்று சொன்னால், உலகத்துக்கு எல்லாம் பிள்ளையை கொடுக்கிற கடவுள் அவருடைய இனம் அழியலாமா? அவருக்கு புள்ள பிறக்காமலே இருக்காத, நினைக்கும் போது புள்ள பெற்றுக்கிட்டே இருக்கலாமே. அப்ப ஆதி காலத்துல இருந்த கடவுளுக்கு ஒரு புள்ளன்னா, அந்த கடவுளுக்கு அடுத்த ஒரு பிள்ளைனா, அந்த கடவுளுக்கு அடுத்த ஒரு பிள்ளைனா, அதே மாதிரி ஒரு இனத்தை காட்டு பார்க்கலாம். மனுஷனுக்கு மனுஷன் பிள்ளையை காட்டுறோம், ஆட்டுக்கு ஆட்டு பிள்ளையை காட்டுறோம், மாட்டுக்கு மாட்டு பிள்ளையை காட்டுறோம், கழுதைக்கு கழுத பிள்ளையை காட்டுறோம், கடவுளுக்கு கடவுள் பிள்ளையை காட்டு இருக்கிறாரா? இல்லையே. அப்ப அறிவை கொண்டு யோசி. எவனோ டுபா குரூப் அடிச்சிருக்கான், கடவுளுக்கு பிள்ளை இருக்குது. அறிவை பயன்படுத்துங்க, வேற எதுவும் கிடையாது. நீ இஸ்லாத்தை ஏத்துக்க உன் மூளை திரிக்க வரல. இஸ்லாம் சரியான மார்க்கம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடவுள் விஷயத்திலே நம்பிக்கை வைக்கிற மக்கள் கடவுளை பரிசீலித்து ஆராய்ந்து நாம் நம்புகிற கடவுள் உண்மையிலே கடவுள் தானா? கடையில போய் கத்தரிக்காய் வாங்கும் போது எத்தனை மணி நேரம் அவன் போட்டு கசல்றீங்க? நம்ம வாங்குற கத்தரிக்காவுக்கும் கொடுக்கிற காசுக்கும் காசு மேட்ச் ஆகுதா? இவன் கூட வாங்குவானா, அவன் குறைய வாங்குவானா? 10 கடையில ஏறி இறங்கும். 1/2 கிலோ கத்தரிக்காய் வாங்குறதுக்கு இவர் 8 ரூபா வாங்குறாரு, அவர் 7.25 வாங்குறாரு. இங்க இருந்து ஒரு நடந்து 4 குறைஞ்ச காசுக்காக அங்க போய் வேண்டும். இன்னும் சில பேர் என்ன பண்றான், ஆட்டோ பிடிச்சு போய் வேண்டும், 4 குறையுது. சுண்டைக்காய் காப்பணம், சுமக்குழி முக்காப்பணம், அது மாதிரி 4 ரூபா குறையா இருக்குன்றதுக்காக வேண்டி 4 நடந்துட்டு வருவோம் போறிய, அதனுடைய தரம் சரியில்லைன்றதுக்காக வேண்டி தரமான இடத்தை நோக்கி போறீங்களே. கடவுள் விஷயத்தில் அப்படி ஆய்வு பண்ண மாட்டீங்களா? நீங்க திங்கிற கத்தரிக்காவை விட புடலங்காவை விட கடவுள் அவ்வளவு அற்பமா, அவ்வளவு கீழானவரா? யோசித்து பார்த்து முடிவெடுத்தால் கடவுள் விஷயத்தில் தப்பு செஞ்சா என்ன நடக்கும்? தப்பான கத்தரிக்காவை தேர்ந்தெடுத்துச்சுன்னா மிஞ்சி போனா 1/2 நாள் உள்ளுக்குள்ள போய் செமிச்சு வெளியில வர்ற வரைக்கும் டேஞ்சர். இதை போட்டு தின்னுட்டோமே, ஒத்துக்கலையே, என்னமோ பிரச்சனை பண்ணுத, சரி 2 பேதிக்கு மாத்திரை வாங்கி போடு, ஒரு நைட்டு பூரா கடைக்கு அடிக்கட்டும், மறுநாள் காலையில் ஃப்ரெஷ் ஆயிடும். கத்தரிக்காவில் தப்பு பண்ண 1/2 நாள் 12 மணி நேரத்தில் மேட்ரு ஓவர். கடவுள் விஷயத்தில் தப்பு பண்ணினால் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய நித்திய வாழ்க்கை என்னாவது? அத்தனை மதங்களும் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டு என்று சொல்கிறது. நம்முடைய அறிவு சொல்கிறது, உலகத்துடைய விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு நாள் இந்த உலகம் அழியும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. சூரியனிலிருந்து வந்து கொண்டிருக்கிற வெப்ப ஒளி நாளுக்கு நாள் குறைகிறதாம். நீங்க நினைப்பீங்க கூடுதல் கோடை காலத்துல, போன வருஷம் கூட இந்த அளவுக்கு இல்லப்பா, இது ரொம்ப கொடுமைப்பா சொல்லிக்கிறோமே. அது மேம்போக்கா பாக்குறவங்க, விஞ்ஞான கோணத்தில் பாக்குறவங்க சொல்றான், நாளுக்கு நாள் அதன் ஒளியினை இழந்து கொண்டிருக்கிறது. இப்படியே இழந்து 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 பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்லும் பொழுது ஒரு நாள் ஒளி இழக்கும், அதனுடைய ஈர்ப்பு சக்தி குறையும். ஈர்ப்பு சக்தி குறைந்தால் சூரியன் வெள்ளியோடு மோதும், வெள்ளி வியாழனோடு மோதும், வியாழன் சனியோடு மோதும், சனி பூமியோடு மோதும், ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி ஒரு நாள் உலகம் அழியும் என்று விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப அந்த அழிவுக்கு பிறகு வர வாழ்க்கையில என்ன ஆகிறது? கடவுள் தண்டிச்சா? ஆனா நான் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படிப்பட்ட பண்புள்ளவன், நீனா கண்டதுகளை செதுக்கி வச்சுக்கிட்டு கடவுள் கடவுள் சொன்னிய என்று இறைவன் கோபப்பட மாட்டானா? எனக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு அவனுக்கு எப்படி செஞ்ச? ஒருத்தன் வந்து கடன் கேட்கறான், 100 ரூபா கொடுத்தேன், அல்லது தர்மம் கேட்டான், 200 ரூபா கொடுத்தேன், வாங்கிட்டு பக்கத்தில் நிற்கிறவரை பார்த்து ரொம்ப நன்றின்னு, ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும் இந்த 200 ரூபா கொடுக்கலாட்டி அப்படின்னு எங்க பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட போய் சலாம் போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்?
காசு தந்தவன் நானு, எனக்கு நன்றி செலுத்தலாட்டி போய் தொலை, ஏதோ நன்றி கட்ட ஜென்மண்டா அப்படின்னு நினைச்சு இருந்துடுறேன். அதை விட்டு அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு கொஞ்சம் குழாவிட்டு அண்ணே ரொம்ப நன்றிண்ணே எப்படி இருக்கும்? ஒரு 200 ரூபாய் கொடுத்த எனக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னா, நம்மளை படைச்சு உருவாக்கி ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் ஆரம்பத்தில் ஒரு 25 வயசு உள்ள மனுஷன் யோசிச்சு பார்க்கட்டும், 26 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், என்ன பொருளா இருந்தோம்? 50 வயசுக்காரு 55வது வருஷம் எங்கயா இருந்த சொல்லியா? நீ பதில் சொல்ல முடியுமா? எங்க இருந்த? எங்கயா இருந்த? எங்க இருந்தேன்னு தெரியலையே. தாயுடைய கருவறையிலையா? எவ்வளவு நாளும்? 1 வருஷம் தானே. 50 வயசுக்காரு 1 வருஷத்துக்கு கூட்டி கேட்டாங்கன்னா அம்மாவுடைய கருவறம் பாரு. 2 வருஷத்துக்கு முந்தைய எங்க இருந்த? என்ன பொருளா இருந்த? இறைவன் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதன் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடுங்காலம் இவன் மீது சென்றிருக்கிறதே, அதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எத்தனை 1000 கோடி வருஷமா எங்கயா இருந்த? 100 வருஷத்துக்கு முந்தைய எங்க? 200 வருஷத்துக்கு முந்தைய எங்க? 500 வருஷத்துக்கு முந்தைய எங்க? இல்ல 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 இல்ல. இல்லாமையில் இருந்த ஒன்றை உன்னை உருவாக்கி உன்னை படைத்து உனக்கு தேவையாக இந்த உலகத்தை சமைத்து நீ வருவதற்கு முன்பு இந்த பூமியை பக்குவப்படுத்தி அதிலே முந்தைய காலத்தில் இருந்தவங்களை எல்லாம் விட நவீனமான காலத்திலே நம்மை வாழ வைத்து நமக்காக எவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறான். ஒருபடி சோறு கிடைக்கணும்னா எத்தனை லட்சம் பேர் உழைச்சிருக்கிறான். இந்த உழைப்பை எல்லாம் ஏற்படுத்தி வச்சு நம்மளை பாதுகாத்த ரப்புக்கு இவ்வளவு நான் செய்கிறேன், நீ போய் எவனை எல்லாமோ கடவுள் கடவுள்ங்கிறிய, எப்படி கோபம் வராதா? அற்பமான உதவி செய்தவனுக்கு அடுத்தவனுக்கு நன்றி செலுத்தும் போது கோபம் வந்தால் அகில உலகத்தின் நிஜமான ரட்சகனுக்கு கோபம் வருமா வராதா என்பதை சிந்திப்பதற்கு தான் இந்த தலைப்பு. உங்க உள்ளத்துல கேள்வி கேளுங்க, நம்ம போற ரூட் கரெக்டா? நம்ம அறிவு பகுத்தறிவாளி அப்படிதான் மனுஷன் சிறந்தவன். எவனா ஒருத்தன் அறிவு கட்டவன் சொன்னா எவ்வளவு கோபம் வரும். முட்டா போயிடலாம், யார பாத்திரா முட்டாளுங்க. இதுல நீ மட்டும் ரொம்ப அறிவாளியா நடந்துக்கிட்டியா? கடவுள் விஷயத்தில் நீங்கள் என்ன அறிவோடு செயல்பட்டீர்கள்? கடவுளுக்கு தேவையுடையவர் சொல்லி காணிக்கையை கொடுக்குறீங்க, அதை கொடுத்தா உங்களுக்கு தேவை நிறைவேற்றுவாருங்கிறிய. அந்த அளவுக்கு கடவுளை லஞ்ச பேர்வழியாக்கி விட்டிய. அவனுக்கு புள்ள இருக்குங்கிறீங்க, புள்ள எதுக்கு? சிந்திச்சு பார்த்தா கடவுளுக்கு புள்ள இருக்க கூடாது. யாருக்கு புள்ள தேவை? யாரு முதுமை அடைவானோ, யார் மரணம் அடைவானோ அவனுக்கு புள்ள தேவை. 25 வயசு 2 பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டோம்னா 60 வயசுல படுக்கையில் நடக்கும் போது எனக்கு கஞ்சியோ கூழையோ ஊத்துவான். அதை தவிர வேறு என்ன நோக்கம்? காலத்துக்கு 25ஆவே இருந்துரும் என்றும் 16. யாராவது பிள்ளைய தேர்ந்தெடுப்பானா? எதுக்குடா புள்ள? சந்தோஷமா இருக்கிறோம், இந்த நேரத்தில் போய் வீச்சு வீச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கும், எதுக்கு சனியனை பிடிச்சிக்கிட்டு? வேணாம் விடு. என்றும் 16. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ஒருத்தனுக்கு புள்ள பிறக்கிற மாதிரி இருந்தா என்னதுக்கு ஆகும்? எவ்வளவு வருத்தப்படுவான். சந்தோஷமா இருக்க முடியலையப்பா. காலாகாலத்துக்கு இதே மாதிரி ஒருத்தன் இருப்பாங்கன்னா புள்ள எதுக்கு? அவன் முதுமை அடைகிறவன், மரணத்தை தழுவுகிறவன், அவனுக்கு தான் புள்ள தேவை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற காசு பணத்தை எல்லாம் எவனோ ஒருத்தன் அனுபவிக்கிறதா? நம்ம ரத்தத்திலிருந்து ஒரு புள்ள இருக்கட்டும்பா, அவன் ஆண்டு அனுபவிக்கட்டும் என்று நம்முடைய பெயரை சொல்லுவானே, செத்த பிறகு நம்முடைய பெயர் நிற்குமே, அதுக்கு தானே புள்ள. கடவுள் என்று சொன்னால் முதுமை அடைவானா? கடவுளின் பணிகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு முதுமை ஏற்பட்டு விடுமா? அப்பங்கார நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது 25 வருஷமா நடத்தி விட்டம்பா, இனிமே என்னால முடியல, இனிமே நீதான் பார்க்கணும், புள்ள கையில பொறுப்பை கொடுக்கிற மாதிரி கடவுளுக்கு அடுத்த புள்ள கையில பொறுப்பை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க போறாரா? ரெஸ்ட் எடுக்க போறவன் எதுக்கு கடவுள்? செத்து போறவன் எதுக்கு கடவுள்? எப்படி கடவுளா இருக்க முடியும்? அவனை தள்ளி விட்டு நானே அந்த சீட்ல உட்காந்துக்குவேன், நீ இறங்கி கீழே. நீ நாளைக்கு சாவ, நான் நாளை கழிச்சு சாவேன், நீ எனக்கு முந்தியே இருக்கிற. முதுமை வரும்னா எனக்கு முந்தி உனக்கு வந்துடும், அப்ப நீ செத்துருவ. நீ இறங்கப்பா கீழே, நான் உட்கார்ந்துக்கிறேன் 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் வேற யாரையாச்சும் உள்ள உட்கார வச்சுக்குவோம். கடவுளுக்கு புள்ள இருக்க கூடாது. அறிவு சொல்கிறது, இறைவனும் திருமறை குர்ஆனும் இஸ்லாமும் சொல்கிறது கடவுளுக்கு புள்ள கிடையாது, கடவுளுக்கு பொஞ்சாதி கிடையாது, அவனை பெத்தெடுத்தவனும் கிடையாது, அவனுக்கு கீழையும் கிடையாது, அவனுக்கு மேலையும் கிடையாது. மேலே இருந்தா அவன் இந்த உலகத்தை படைக்கலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுள் பிறந்திருக்கிறார் என்றால் கிபி 1 கடவுள் பிறந்தார், எனக்கு ஒரு டேட்டா போட்டு இத்தனை தேதி பிறந்தார் அப்படின்னா, அப்ப அதுக்கு முந்தைய உலகம் இருக்குல்ல, அதுக்கு முந்தைய மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவனை பெத்தெடுத்த தாய் தந்தை இருக்கிறாங்கல்ல, அவங்கள எங்க கொண்டு வைக்கிறது? அவங்கள யார் படைச்சா? கடவுள்னா உலகத்தை படைச்சவரு. கடவுளே 2000 பிறக்கிறாரு,
அப்ப 1900 பிறந்தவன் அவனை படைச்சது யாரு? அவன் எப்படி பிறந்தான்? அந்த கடவுளை பெற்றெடுத்த தந்தை தாய் தந்தை படைச்சது யாரு? அப்ப கடவுள் என்றால் ஆதியானவன், அவன் தான் முதல்ல. அவனுக்கு பிறகுதான் பூமி, அவனுக்கு பிறகுதான் சூரியன், அவனுக்கு பிறகுதான் மனித குலம், அவனுக்கு பிறகுதான் மிருகம், அவனுக்கு பிறகுதான் கடல், அவனுக்கு பிறகுதான் அனைத்துமே. அவனே ஆதி, அவனே அந்தம், கடைசி அவன் தான், லாஸ்ட் ஃபைனல். அவனுக்கு உலகம் எல்லாம் அழிஞ்சா அவன் மட்டும் இருப்பான். உலகம் இருக்கிறதுக்கு முந்தி இருந்தவன், உலகம் போனதுக்கு பிறகும் இருக்கிறவன், எல்லா காலத்திலையும் நித்திய ஜீவனாக எவன் இருக்கிறானோ அவனே இறைவன். நம்முடைய அறிவு அதையும் ஏத்துக்குது. சார் அப்படித்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுதான் வணங்குவதற்கு தகுதியான இடத்துல வச்சு பார்க்கிற வேண்டிய ஆளு நம்ம அறிவு சொல்லுது. இந்த இலக்கணங்களை எல்லாம் அப்படி உலகத்துல ஒப்பிட்டு பாருங்க. உலகம் இதை ஏற்று தன் வாழ்க்கையை கடைபிடிக்கிறதா? யார் யாரையெல்லாம் கடவுள், கடவுளுக்கு மனைவி மக்கள் இருப்பதாக சொல்லி அவர் கடவுளுங்கிறாங்க, பிள்ளை இருக்குன்னு சொல்லி கடவுளுங்கிறாங்க, தாய் இருக்குன்னு சொல்லி கடவுளுங்கிறாங்க, தாங்கள் படைச்ச சிலைகளை வச்சுக்கிட்டு கடவுளுங்கிறாங்க, தேவையுடையவராக கற்பனை பண்ணிக்கிட்டு கடவுளுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கடவுளுடைய தன்மை பெற்றவர் என்று கண்ணுக்கு முன்னாடி யார் யாரையெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி இவர் கடவுளுடைய தன்மை பெற்றவர் பல பேர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பெரியவர் மகான் இப்படி இறைவனுக்காக அர்ப்பணித்து 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 ஒரு கட்டத்திலே இவர் தெய்வீக தன்மை அடைந்து விட்டார். எத்தனையோ சாமியார் சன்னியாசி மக்களை ஏமாத்தி சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் போய் விழுந்து நீங்க அருள் வழங்குங்கள், ஆசி வழங்குங்கள், என் மேல தொட்டு தடவுங்க, என் வாழ்க்கை ஆஹோ ஓஹோன்னு போயிடும். எப்படிப்பா போகும்? அவர்கிட்ட என்ன இருக்கு? இந்த மனுஷன் அவன் ஒண்ணு படைச்சவனா? எத்தனையோ சாமியார்கள் காலில் போய் விழுந்து வணங்குறீங்களே, தொட்டு கும்பிடுறீங்களே, அவர் உங்களை படைத்தாரா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாரா? உங்களை விட எந்த விதத்தில் அவர் முன்னேறியவர்? டெஸ்ட் வைங்க, அறிவுபூர்வமா டெஸ்ட் வைங்க. வேற எதையும் சொல்லல, பகுத்தறிவு பயன்படுத்தி டெஸ்ட் வச்சு நம்பு. டெஸ்ட்ல கண்டுபிடிச்சா ஓகே. என்ன டெஸ்ட்? 5 புலனால் அறிகிற டெஸ்ட். கண்ணால பார்த்து கடவுள்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன கண்ட? காட்டு, என்னது காட்டு, என்னத்தை காட்டுறாங்க இன்னைக்கு? என்னத்தை காட்டுறாங்க? இது மாதிரி யார் யாரெல்லாம் போய் கடவுள் சாமியார்னு சொல்லி காலில் விழுந்தாங்களோ அவங்களை எல்லாம் டிவியில காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? உள்ள போனவரை ஜாமீன்ல எடுக்க முடியல, தலையை சுத்தி லிங்கம் எடுப்பாராம், கையை ஆட்டி கச்சிப்பு எடுப்பாராம், அத வானத்திலிருந்து தங்கத்தை உருவாராம், வாயிலிருந்து லிங்கத்தை எடுப்பாராம், உள்ளுக்குள்ள போனவரை ஜாமீன்ல எடுக்க முடியல. இவன் தான் கடவுளுடைய அந்தஸ்து பெற்றவனா? தெய்வீக தன்மை வாய்ந்தவரா? சல்லாபம், காம களியாட்டம். நீங்க போய் அவர் காலில் விழுறீங்க, காலில் விழுந்த பிறகு அவர் தொட்டுட்டு திரும்ப உங்கள்கிட்ட காசு கேட்கிறார், காசு கொடு, ஏன்பா உனக்கு ஏன்பா அவர் தரணும்? அவர் தான் தெய்வீக தன்மை வாய்ந்தவர், அவர் உனக்கு கொடுக்கட்டும். உலகத்துடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வந்தவர். வா என்கிட்ட வா, யார் யாருக்கு என்ன வேணுமா? 1 லட்சம் வேணுமா வச்சுக்க, 10 லட்சம் வேணுமா வச்சுக்க, 20 லட்சம் வேணுமா வச்சுக்க. கேட்கிறவனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றணும். இவர் கொண்டு போய் 1 லட்சம் ரூபாய் உண்டியல போடுவாராம், அவர் 1 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுப்பாராம். இதை வச்சுக்க அருள், ஏன்ட்ட 1 ரூபாய் வாங்கிட்டு நீ 1 லட்சம் கொடு. அப்படி கொடுத்தாலாவது என் தேவையை நீ நிறைவேற்றணும் சொல்லலாம். அவர் தேவையை நான் நிறைவேற்றுறேன். மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பயன்படுத்தி உலகத்திலிருந்து எல்லா விதத்திலும் துறந்து விட்டவர் அப்படின்னு அவர் காலில் போய் விழுறீங்கள. திறந்த ஒவ்வொருத்தரும் செத்து போனதுக்கு பிறகு கேஸ்ல உள்ளத்துக்கு போட்ட பிறகு அவனுடைய ரூம் அறைகளை திறந்து பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய்கள், தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள் லாரி லாரியா எடுக்கிறான். ஆன்மீக கூடங்கள் தான் இன்றைக்கு லஞ்சம் ஊழலுடைய கேந்திரமாக கோடி கோடியா வச்சிருக்கிறான். எல்லா பேரும் அரசாங்கம், பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் காலில் விழுந்து சரி நம்புறான். இந்த புட்டபர்த்தியில ஒருத்தர் செத்தார, அவர் தன்னையே தெய்வாம்சம் பொருந்தியவர் சொன்னார். அத உலகத்தில் பல பேர் நம்பினாங்க. ஊருக்கு ஊரு பேனாவுல, பென்சில்ல, மோதிரத்துல, வீட்டுல, கடையில அவர் போட்டோ மாட்டி வச்சுட்டு காலங்காத்தால கடையை திறக்கும் போது கடவுளே என்ன செஞ்சார் அவரு? யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது என்று காலங்காலமாக ஒரு பெருங்கூட்டம் நம்பிச்சு. அவர் போனதுக்கு பிறகு என்ன பண்றான்? செத்த பிறகு ஒரு பொருளையை கிளப்பி விட்டானோ. அவருக்கு பிறகு அவர் என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கு பிறக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய உயிர்ல அவர் திரும்ப வந்துருவாரு. இப்ப போய் புட்டபர்த்தியில பார்த்தா
சின்ன சின்ன பிள்ளைகள் ஒரு வயசு 6 மாசம் ஒரு செத்த நாள்ல இருந்து கணக்கு பண்ணி பிறந்திருக்கும்ல, அந்த பிள்ளைங்கள் ஒரு 500 1000 பிள்ளைங்க கிட்ட சாய்பாபா சாய்பாபா சாய்பாபாங்கிற பேரு. பிறக்கிற பிள்ளைக்கெல்லாம் சாய்பாபா பேர். ஏன்டா சாய்பாபா? சாய்பாபாங்கிற பேர்ல இருக்கிற புள்ள இதுல உடலுக்குள்ள திரும்ப அவர் வந்துருவாரு. ஒவ்வொரு பெத்தவனுக்கும் ஆசை, எத்தனை கோடானு கோடி ரூபா எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளை வாரிசா வந்துடாதா, நம்ம பிள்ளைக்கு சாய்பாபான் பேரவை, சாய்பாபான் பேரவை. 4 நாளைக்கு முந்தி பிறந்த பிள்ளை எல்லாம் பர்த் சர்டிபிகேட்ல திருத்தலாம் செஞ்சிருக்கானோ. என் பிள்ளை அவர் செத்த பிறகு செத்தனா காட்டு, நீ தப்பா டேட்டை தப்பா எழுதி தந்துட்டு ஒரு வழக்கெல்லாம் பஞ்சாயத்து ஓடி பேப்பர்லாம் வந்துச்சு. நீ டேட் ஆஃப் பர்த் என் பிள்ளைக்கு தப்பா எழுதி தந்துட்ட, என் பிள்ளை இத்தனாம் தேதி பிறக்கல, ஒரு வாரம் கழிச்சு தான் பிறந்துச்சு, டேட்டை திருத்தி கொடுங்க கேட்க. அவன் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு கம்ப்யூட்டர்ல இருந்து கரெக்ட் தான் சொல்ல. அது கோர்ட்டு கேஸ் எதுக்குடான்னு பார்த்தா இந்த பஞ்சாயத்து. செத்து சாவருக்கு முந்தி பிறந்தா அந்த அந்த வாய்ப்பு இழந்துட்டா என்ன பண்றது? செத்த பிறகுதான் என் பிள்ளை பிறந்துச்சுன்னு காட்டுவோம். ஏமாறதுக்கு தான் ஊருக்குள்ள ஏமாறி நிறைய இருக்கிறானே, காட்டுவோம் அப்படின்னு. அந்த ஆள் என்ன செஞ்சாரு? உலகத்துக்கு அவரால் கிடைச்ச நன்மை என்ன? சமுதாயம் அடைந்த பலாபலன் என்ன? கடவுள் என்று சொல்வதற்கு அவரிடத்திலே நீங்கள் கண்ட அதிசயம் என்ன, வித்தியாசம் என்ன? நம்மள மாதிரியே சாப்பாடு, நம்மள மாதிரியே தூக்கம், நம்மள மாதிரியே தேவை, நம்மள மாதிரி பலகீனம். அடிச்சா நம்மளுக்கு விளைச்ச மாதிரி அவருக்கு விளைக்குது. என்ன சில கண்கட்டி வித்தைகளை கத்து வச்சிருந்தார். அந்த வித்தைகளை பார்த்தோம்னா கடவுளே, அப்படி பார்த்தா இத்தனை மேஜிக் சர்க்கார் கூட பண்ணுதான். எத்தனையோ மெஜிஷியன் வித்தை காட்டக்கூடியவர்கள் கண்கட்டி வித்தைகளை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் செஞ்சதை விட டாப்ல செய்யறான். முன்னாடி கொண்டு யானையை நிப்பாட்டி விட்டு பாரு, எல்லாம் பாரு, ஜோரா ஒரு கைத்தட்டி முடிக்கிறதுக்குள்ள முன்னாடி இந்த யானையை காணும். அவரா தலையை சுத்தி லிங்கத்தை தனப்பா எடுத்தாரு. முன்னாடி நின்ன யானையை காணும், பிளைட்டை காணும், ஏரோப்ளேனை காணும், ட்ரெயினை காணும். செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உலகத்துல பல பேரு. அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலைக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு மக்களை எல்லாம் கூட்டி வச்சு, இந்த நிக்குது பாரு சிலை, கண்ணுக்கு எதிர பார், திரும்ப திரும்ப பார், இதோ ஜோரா ஒரு கையை தட்டி முடிக்கிறதுக்குள்ள கண்ணுக்கு முன்னாடி இந்த சிலையை காணும். சிலை எங்க போச்சு? ஒரு பக்கமும் போகல. சில லைட்டிங் செட்டப் கண்ணுக்கு பார்த்தா தெரியும், முன்னாடி தான் இருக்கு. சென்னையில கூட கொண்டு போட்டிருந்தாங்க, யானையை ஏத்தி விட்டான். முன்னாடியே இருக்கு யானை. அந்த லைட் செட்டப்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்க அதே பெரிய ஆய்வு. எழுத்தாப்புல வண்டி வருது, நீங்க வண்டியில போறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்கள்கிட்ட லைட் இருக்கு, எழுத்தாப்புல லைட் இருக்கு. நீங்க 2 வீலர்ல போறீங்க, எழுத்தாப்புல கார்ல வர்றான். வெளிச்சம் அதிகமா இருந்தா இருக்கிறது தெளிவா தெரியணும்ல, இருட்டுக்குள்ளே தெரியாது. வெளிச்சத்துல இருட்டா இருந்தா மெனக்கெட்டு டார்ச்சில் எடுத்துக்கிட்டே இருக்க போறோம். வெளிச்சமா இருந்தா எது இருக்குன்னு தெரிஞ்சிரும். நல்ல வெளிச்சமா இருந்தா நல்ல தெரியணும்ல, என்னமா தெரியுதா? அந்த வெளிச்சத்துல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் மட்டும்தான் தெரியல தவிர அங்க என்ன இருக்கு, யார் நிக்கிறா, அதுக்கு பின்னாடியும் தெரியல, இந்த பக்கம் தெரியல, வெளிச்சத்துக்குள்ளேயும் தெரியல. ஏதோ குத்து மதிப்பா தான் பல பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். பல பேர் ஓட்டுறது அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஒரு ஓரமா போவோம்பா அப்படின்னு அல்லாமல பாரத்தை போட்டு ஓட்டுவோம்னு ஓட்டுற ஆட்கள். ஒரு ரோட்ல போட்டு வச்சிருக்கிற கோடு அளவு அதை வச்சு ஓட்டுற சில பேர் இருக்கிறான். இவங்க எல்லாம் பெரிய கடவுளா? இப்படிதான் அந்த ஆளு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பல பேர் அவரை சோதனைக்கு உட்படுத்தினார்கள். பெங்களூர்ல இருந்து ஒரு பேராசிரியர் போனார். போய் நிறைய பண்றாரு, கடவுள் சக்தி வாய்ந்தவருங்கிறாங்க. நாராயணசாமியில இருந்து ஜனாதிபதிகள் அத்தனை பேரும் காலில் போய் விழுந்துட்டான், பிரதமர் விழுந்துட்டாரு, என்னன்னு பாப்போம், நம்மளும் போய் ஆட்சி வாங்குவோம் அப்படின்னு போனவரு கொஞ்சம் மூளையும் சேர்த்து கொண்டு போறார். மத்தவன் போனவன் பூரா மூளையை கழட்டி அடகு வச்சுட்டு போனான். பிரதமர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் இவர் என்ன பண்றாரு, மூளையோட போறாரு. போனவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி அவனுக்கும் கொடுக்கறான். கையில கொடுக்கறான், கையில வாட்ச். வாட்ச் பார்த்தோட பக்தி பரவசத்தோடு பரவாயில்ல, கடவுள் நமக்கு ஒரு வாட்ச் கொடுத்து விட்டார். கண்கள்ல ஒத்த போனா கண்ணு கிட்ட பார்த்தா கடவுள் பிராண்டு வாட்சா இருக்குன்னு பார்த்தா HMT பிராண்டு வாட்சா இருக்கு. கடவுள் கொடுக்கறது கடவுள் அவர் பிராண்ட கொடுக்க வேண்டியதானே? இதுக்கு தேவையில்லாம அடுத்தவன் போய் இவர் கடன் வாங்குறாரு, நேரா HMT போயிட்டான் கம்பெனி. இது எப்பம்பா ரெடி ஆச்சு, எந்த ஊருக்கு போச்சு, எல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா 1000 HMT வாட்சி இந்த தேதியில பில் போட்டு சாய்பாபா ஆசிரமத்துக்கு போயிருக்கு. லிஸ்ட பூரா எடுத்து வேண்டாம், பத்திரிக்கையாளர் கூட்டு வச்சு கிளின்னு கழிச்சான். ஏமாத்துறாயா இவனை போய் கடவுள் நம்புறீங்கள? அவன் சில கண் இமைக்கிற நேரத்தில் அவன் சில வித்தைகளை செஞ்சு கொண்டு வர்றான். இல்லாததையெல்லாம் கொண்டு வரல, இருக்குது, நீ கவனிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுறான். அவ்வளவுதான் பிரச்சனை. ஒரு சவால் விட்டான் பத்திரிகையாளர் முன்னிலையில. அந்த சவால் சாகர வரைக்கும் முறியடிக்கப்படல். என்ன சவால்? இந்த மேட்ரை பூரா அந்த பரட்ட தலைக்குள்ள வச்சிருக்கான்.
முடிவுலான்னு வச்சிருந்தார்ல, முடிக்குள்ளதான் சரக்கு பூரா, லிங்கமா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், வாட்சா இருக்கட்டும். இவர் சொன்னாரு, நீ வாட்ச கொண்டு வா, லிங்கத்தை கொண்டு வா, தங்கத்தை கொண்டு வா, என்ன வேணாலும் கொண்டு வா, உன் தலைய மொட்டை அடிச்சு கொண்டு வா. பதிலே காணோம். வருஷம் பல வருஷம், 15 ஆண்டு 20 ஆண்டுகளாக இந்த கேள்விக்கு பதில் இல்லை. சாகர வரைக்கும் பதில் இல்லை. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தார். ஆப்ஷனல் கொஸ்டின் தான், சேலஞ்ச் தான். எப்படி முடிய வெட்டுறதுக்கு விளக்கமா இருக்குதா? இவ்வளவு நாளும் இவ்வளவு அடர்த்தியா முடி வச்சுட்டோம், திடீர்னு மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்குமே என்று உனக்கு தோன்றலாம். அப்படி தோன்றினால் வேறொரு சாய்ஸ். என்ன சாய்ஸ்? நீ வாட்ச் கொண்டு வரல, எனக்கு வாட்ச தராத, லிங்கத்தை தராத, பூசணிக்காவு தான். ஏன் பூசணிக்காய் உள்ள வைக்கலாம் இல்ல? கொண்டு வந்தியா? கொண்டு வர முடிஞ்சதா? இப்படி இப்படி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுள் நம்புறமே என்னத்தை கண்டோம்? ஒரு இடத்துல காம களியாட்டங்களை தான் கண்டோம். மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கிற அந்த காரியங்களை தான் கண்டோம். ஊர் நெடுகிலும் நம்ம ஆட்கள் கூட விதிவிலக்கு இல்லைங்க. கடவுள் தன்மை பெற்றவர் சொல்லிவிட்டு எந்த மார்க்கம் உலகத்துக்கு அறிவை பயன்படுத்தி கடவுள் கோட்பாட அருமையா தெளிவா உலகத்துக்கு கற்று தந்ததோ அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற முஸ்லிம்களும் அதில் பல பேர் விதிவிலக்கு இல்லை. போய் விழுறான். செய்து முறியுது. மகானு மகான் என்னத்தடா கண்ட? உன்னோட பெருசா டிரெஸ் போட்டிருக்கிறார், உடனே கடவுள் ஆயிடுவாரா? கடவுளுடைய அந்தஸ்து போயிருமா? அப்ப எல்லாரையும் கடவுளாக்கிடலாமே. ஒரு 5 மீட்டர் துணினா கடவுளுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசமா? நான் 2 மீட்டர்ல சட்டை தச்சு போட்டா நீ 5 மீட்டர்ல கீழே வரைக்கும் ஜுப்பா போட்டுக்கிற, அல்லது ஒரு அபா மாதிரி கரணக்கால் வரைக்கும் போட்டுக்கிற. நான் சும்மா விரல்ல தஸ்மி பண்ணுனா நீ என்ன பண்ற? 1.5 முழத்துக்கு ஒரு தஸ்மி மணியை வைத்துக் கொண்டு அப்படியே சோத்துல சாஞ்சு கைக்கு ஒரு கம்ப முட்டு கொடுத்து ரொம்ப பெரிய ஆன்மீகத்துல முத்துனவ மாதிரி சீனை கொடுக்கிற. இந்த சீனை கொடுக்கிறது கடவுள் தன்மையா? இது ஒரு பெரிய வேலையா? கஷ்டமா? இதான் எவன் வேணா செய்யலாமே. சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதானே. அதாங்க நம்ம ஆளுக்கு வச்சிருக்க தகுதி. பெரிய ஆளுக்கு பெரிய ஆள்னா என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் அப்படிங்கணும், தலையாட்டம். ஏன் பெரியவர்ல ஒரு ஐடிக்கு ஒரு எஸ்பி வர்றாரு, கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்காரு, எஸ்பி திரும்ப பதிலுக்கு சல்யூட் அடிப்பாரா? சல்யூட் அடிச்சா குறைஞ்சு போயிருமா தரோம்? அவனுக்கு நம்ம அடிக்கிறது, நமக்கு அவர் அடிக்கணும். அதே மாதிரி இவர் பெரியவர், இவர் சலாம் சொல்ல மத்தவங்க இவருக்கு சொல்லுவாங்க, இவர் தலையாட்டுவா. மூதேவி நீ முஸ்லிமா? முதல்ல முஸ்லிம்னா சலாம்னா சலாத்துக்கு பதில் சொல்லணும். அதுதான் முதலாக உலகத்திற்கு கற்றுத்தரப்பட்ட மார்க்க போதனையே முதல் போதனை சலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த மாத்திரத்துல அதுதான் நடக்குது. தும்மல் போடுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, போய் வானவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு வா. ஃபர்ஸ்ட் கட்டளை அல்லாஹ்விடம் வந்து அதான் வந்துச்சு. முதல் கட்டளை அற்புதமான கட்டளை. மனித குலத்திற்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உளமாற செய்கிற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நான் உனக்கு செய்யறேன், நீ எனக்கு பதில் சொல்ல மாட்ட, நீ பெரிய அறிவாளியா, பெரிய ஆன்மீக குருவா? அவர் தொட்டா பரக்கத்து. திருச்சியில ஒவ்வொரு ரமதான்லையும் கந்திரி வருங்க, நத்தரிசா தருவாங்க. முசீபத்தை பார்த்தியலோ வாந்தி எடுத்துட்டு தான் வெளியில் வரணும். ஒரு பெம்பளை சாமியாரணி, பொம்பளை செய்கு, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். அந்த பொம்பளை வயசாளி கிழவி படுத்து கிடக்கிறான். ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி என்னதான் நடக்குன்னு பார்க்கணுமே பார்க்க போயிருந்தோம். நகமெல்லாம் நீண்டு போய் உள்ளுக்குள்ள ஒன்றை கொட்ட அழுக்கு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. கையில ஏற்கனவே வயது முதிர்ந்த காரணத்தினால் தோல்ல சுருக்கும். அந்த தோல் தூசியும் அழுக்குமா பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. சுத்தி ஒரு 7-8 பேர் உட்கார்ந்துருக்கான், 10 பேரு. என்னடா செய்யறான்னு பார்த்தா கையில சோத்து சட்டியோட உட்காந்துருக்கான். அந்த பொம்பளை கஞ்சாவை கசக்கிட்டு கவுந்து கிடக்கு போல இருக்கு, என்ன லெவல்னு தெரியல. அது அம்மா முடிக்கிற காண்டி உட்காந்துருக்கான். முடிச்ச உடனே அம்மா 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 அம்மாட்டு சோத்து சரி ஒண்ணு நீட்டான். எதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிக்கு 9 மணி இவ்வளவு சோத்தை கொடுக்குறானுவ அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா சோறு திங்கிறதுக்கு இல்லையா. அந்த அம்மா வேறல கைய விட்டு ஒரு பெச கேட்கும் போதே இவ்வளவு அருவருப்பா இருக்க. திங்கிறவன் எவ்வளவு மரகரண்டவனா இருந்தா அந்த அழுக்க, அந்த நாத்தத்தை, அந்த அசுத்தத்தை குடும்பத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அம்மா கை வைக்கிறான் ஓடியா 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 பிள்ளைகளை பூரா கூப்பிட்டு தான் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம். என்ன வந்துடும்? நோய் தானப்பா வரும், வேற என்னப்பா வரும்? என்ன வித்தியாசம் கண்டீர்கள் கடவுள் தன்மை என்று சொல்வதற்கு?
நம்மளாவது சில விஷயங்கள்ல உணர்வுகளை அடக்கி பழக்கப்பட்டிருக்கிறோம், அவனுக்கு அது கூட கிடையாது. நம்மளை விட சொகுசான வாழ்க்கை அவங்களுக்கு. பஸ்ல முண்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க, வருவாரா? ஒரு சைக்கு வருவாரா? பெரிய மகான் அவுளியா, கடவுளின் தெய்வாம்சம் பொருந்தியவர் என்று நம்புகிறீர்களே, அவருக்கு ஏசி கார் இல்லாட்டி பயணம் பண்ண முடியுமா? ஏசி ரூம் இல்லாட்டி தூக்கம் வருமா? விதவிதமான ருசிகரமான சாப்பாடு இல்லாட்டி சோறு உள்ள இறங்குமா? ஏழை குடிசையில படுப்பாரா? சாக்கு வரிச்சு தூங்குவாரா? வெயில்ல நடப்பாரா? உனக்கு முடியறது கூட அவனுக்கு முடியலையப்பா. சோத்த தின்னு புட்டு கக்கூஸ் போகாம இருப்பாரா? அதை செஞ்சு காட்ட சொல். அல்லாஹ் கேட்கிறான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் கடவுளாக கற்பனை செய்கிற மக்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்னத்தப்பா கண்டீங்க? அவர் சாப்பிடலையா? சாப்பிட்டார பிறகு ஒன்ன மாதிரி தான் அவரும் சாப்பிட்டு இருக்கிறாரு. பசியோடு சாப்பாடு தேவையுடையவனா இருந்தாலே கடவுள் என்ன அர்த்தம்? அப்படி ஒப்பிட்டு பாருங்க, அறிவை பயன்படுத்துங்க. இந்து சமுதாய சகோதரர்கள் அவர்களும் பல பேரை தப்பான முறையிலே கடவுள் என்று நம்புகிறார்கள். முஸ்லிம்களில் சில பேரும் தவறான முறையிலே கடவுள் நம்பிக்கையிலே தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் எடுத்துக்கங்க, அவங்களும் அதே மாதிரி. கடவுள் யார? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ கடவுளுங்கிறீங்களா? அவர்கிட்ட என்ன கண்டீங்க கடவுளா இருக்கிறதுக்கு? அவர் சொன்னாரா? கடவுளுடைய தெய்வாம்சத்தை அவர்கிட்ட என்னத்தை கண்டீங்க? கடவுளின் குமாரர், கடவுளுடைய புள்ளங்கிறீங்க. முதல்ல கடவுளுக்கு புள்ள தேவையா? அந்த கான்செப்டை யோசிச்சாலே அடிபட்டு போயிடும். கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியாது, எனவே இவர் கடவுளின் பிள்ளை இல்லை, கடவுளால் அனுப்பப்பட்ட தூதராக வேண்டுமானால் இருக்கலாம். நம்பிக்கை சாதாரணமா வரும். வேற எந்த விதத்தில் அவரை நீங்க கும்பிடுறீங்க? நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக ரத்தம் சிந்தி தன்னையே பலி கொடுத்தார், அதனால தான் கடவுள்னு சொல்றோம். அப்படி யாரு சொன்னா? உங்களுக்கு பயான் பண்ற, உங்களுக்கு பிரசங்கம் பண்ற உங்களுடைய பங்கு தந்தைகள் சொன்னார்கள், உங்களின் பாதிரிகள் சொன்னார்கள். நீங்கள் படிக்கிற வேதமாவது அதை சொன்னதா? உங்க வேதத்தை புரட்டி பார்த்தா அது சொல்லுது அவர் ஒன்னும் பலியாக வரலப்பா, பலி ஆகலப்பா, புடிச்சு தள்ளி விட்டானோ வேற வழி இல்லாம. உங்க வேதத்தின்படி அவரா வேணும் விரும்பி மக்களுடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்த வந்தார் என்பது முழு கற்பனை. அதுலயே பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. கடைசியா அவரை தூக்கிட்டு போய் சிலுவையில் அடைக்கிற நேரத்துல அவர் சத்தமிட்டாராம், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் ஐயா. அப்ப என்ன அர்த்தம்? விரும்பி நான் சாகுறேன்னு தலையை கொடுக்கிறவர் தான் இப்படி சொல்லுவாரா? உங்க பைபிள் படி, உங்க நம்பிக்கைப்படி, உங்க வேதப்படி அவர் உசுர கொடுக்க வரல, வம்படியா தூக்கி வச்சு கொண்டு விட்டாங்க. அதுதானே அர்த்தம். சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க, அதுதானே அர்த்தம். இன்னும் சொன்னா அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற பிரச்சனைகளை பற்றி பைபிள் பேசுகிறது. நாளைக்கு இவரை பிடிச்சிருவாங்க, இவருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க என்ற செய்தி அவருடைய காதுக்கு கிடைக்குது. இரவு விருந்து நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரவு விருந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற வரலாறு. இடையில கூட ஒருத்தன் ஒரு படம் கூட எடுத்திருந்தான். இயேசுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, இயேசு கிறிஸ்து பொண்டாட்டிலாம் உண்டு, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் கூட வெளியிடப்பட்டது. அதுல அந்த இரவு விருந்தில் அவருக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கும், மகதனா மேரின்னு சொல்லிட்டு. அந்த பெண்ணு தான் இந்த மனைவின்னு சொல்லிட்டு அவர் பல ஆதாரங்களை வச்சு அந்த திரைப்படத்தை அவர் எடுத்திருப்பார். அந்த இரவு விருந்து முடிஞ்ச உடனே நம்ம இந்த இடத்துல இருந்த ஆபத்து, அதிகாரிகள் நம்மளை கைப்பற்றிடுவாங்க, உடனே நம்மளை பிடிச்சிட்டு போயிருவாங்க என்று பயந்து அங்கிருந்து வேறொரு தோட்டத்திற்கு அவர் ஓடி செல்கிறார். தன்னுடைய தோழர்களை சிஷ்யர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். போய் மக்கள் தோழர்கள் சொல்றார், பா பயங்கரமா பிரச்சனையா இருக்குது, ரொம்ப பெரிய வேதனையா இருக்குது. எந்த அளவுக்கு வேதனை? மரண வேதனைங்கிறார். இப்படி ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டன அப்படின்னு தாங்க முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டு பிரார்த்தனை பண்ணுங்கப்பா, கடவுள்கிட்ட கேளுங்கப்பா என்று சொல்லி தன்னோடு இருந்த சிஷ்யர்களை எல்லாம் பிரார்த்தனை பண்ண சொல்லிட்டு இவர் தனியா போய் உட்கார்ந்து கையேந்துறாராம். கர்த்தரே என்னை கைவிட்டு விடாதீரும், உன்னுடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்க கடவுது. அழுகிறாரு, புலம்புறவர் திரும்ப வந்து பாக்குறாரு, சிஷ்யர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். பைபிள் சொல்லுது. டென்ஷன் தாங்க முடியல. ஏன்னா நாளைக்கு பிடிச்சிருவானு பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி அவங்களுக்கு தூக்கம் வருது, ஜெபம் பண்ணுங்களா, திரும்ப எழுப்பி விட்டு திரும்ப போய் கையேந்துறாரு. பதறாரு, கவலைப்படுறாரு, அச்சத்தில் இருக்கிறாரு. கடவுள் பதறலாமா?
முக்காலமும் அறிந்தவனுக்கு பதட்டம் வருமா? யாருக்கு பதட்டம் வரும்? அடுத்து என்ன நடக்கும் தெரியாட்டினா பதட்டம். என்ன நடக்கும் தெரிஞ்சா பதட்டமே இருக்காது. வண்டியில வேகமா வர்றீங்க, திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டான் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் காதை பொத்திக்கணும். ஏன்? வர்ற வாயில இருந்து வர்ற களிமா இருக்குதே, 8ஆம் களிமா 10ஆம் களிமா தான். கோபம் தாங்க முடியாது. சாகரத்துக்கு வேற வண்டியா கிடைக்கல, ஆளா கிடைக்கல, வீட்டுல சொன்னியா, நன்னிட்ட சொன்னியா, நன்னமாட்ட சொன்னியா, ஏன் திடீர்னு வந்து விழுந்த உடனே பிரேக் போட்டு தாங்க முடியாது கோபத்துல பதட்டத்துல கத்துவான். சில பேர் என்ன பண்ணுவான், அவன் சாகாட்டி இறங்கி வந்து 4 இடுப்பு எடுத்துட்டு திரும்ப வண்டியில ஏறும். பார்த்துட்டு போக தெரியாது, ஒழுங்கா ஓட்ட தெரியாது. திடீர்னு வந்தோம்னு தாங்க முடியல பதட்டம். அதே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்றீங்க, வரும்போது ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி செட்டப் செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது இங்கிட்டு ஒருத்தன் கிராஸ் பண்ணுவான், உனக்கு குறுக்க ஓடுவான், ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு. 100 கிலோமீட்டர் வேகத்தில் வர்றிய, அவன் குறுக்க ஓடுறான். கோவம் வருமா உங்களுக்கு? ஏற்கனவே பிளான் தானே தெரியுமே. வரும்போது கிட்ட வரும்போது பிரேக்க போட்டு போன உடனே ஸ்லோ பண்ணி ஏத்திடுவாரு. எப்ப கோவம் டென்ஷனு, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம நடக்குமே, அப்பதான் வேகம் கோபம். இயேசு கிறிஸ்து கடவுள் என்றால், கடவுளின் குமாரன் என்றால், கடவுளின் ஆற்றல் படைத்தவர் என்றால், அந்த கடவுளுக்கு பின்னால் நடக்க போகிற காரியத்தை நினைத்து ஏன் பதட்டம், ஏன் கவலை, ஏன் அச்சம்? என்ன நடக்கும் தெளிவா தெரியுமே. எதை எதை எப்படி டீல் பண்ணணும், எவன் வருவான், வரும்போது என்ன அடிச்சுக்கலாம், எப்படி பேசி சமாளிக்கலாம். உலகத்திலேயே நபிகள் நாயகம் அவர்கள் அறிவிக்க சொல்கிறான் இறைவன், குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ் வலா ஆலமுல் கைப். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீகவாதியும் எல்லா தெய்வாம்சம் பொருந்தியவனும் ஏமாற்றுகிற ஏமாற்று வித்தையை நபிகள் நாயகத்தின் வார்த்தை வழியாக இறைவன் உடைத்து சுக்குநூறாக்குகிறான். இதுலதான் மற்ற எல்லா மதங்களை விட்டு இஸ்லாம் வேறுபட்டு நிற்கிறது. இறைவன் சொல்கிறான், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வின் கஸானாக்கள் என்னிடத்திலே இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். வலா ஆலமுல் கைப், மறைவான விஷயம் எனக்கு தெரியும் என்றும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன எனக்கு தெரியாதுப்பா. உன்ன மாதிரி நானும் மனுஷன்பா. தெரிஞ்சா லவ் குன்து ஆலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி யஸூ, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிச்சுனா எனக்கு எந்த கேடு வராதுப்பா, நல்லதையே நான் தேடிக்குவேனே. நாளைக்கு ஒருத்த வந்து என்ன அருவாளால வெட்ட போறாங்கன்னா வெட்டும் போது நவுண்டுக்குவேன், வெட்டு பட மாட்டேன். நாளைக்கு வந்து ஒருத்த 500 ரூபாய் என்ன ஏமாத்துவாங்கன்னா ஏமாத்தும் போது கேர்ஃபுல்லா இருந்துக்குவேன், ஏமாத்த பட மாட்டேன். நபிகள் நாயகம் தாயிஃப்ல போய் அடி வாங்கினாங்க, தெரிஞ்சிருந்தா தாயிஃபுக்கு போயிருக்க மாட்டேன். உஹதுல போய் பல்லு உடப்பட்டுச்சு, தெரிஞ்சிருந்தா தலையில லேசா சாச்சிருப்பேன். நபிகள் சொல்கிறார்கள், லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி யஸூ, எனக்கு எந்த கேடும் வராமல் நன்மைகளையே அதிகமாக செய்திருப்பேனே. அதே நிலைமை தானப்பா இயேசு கிறிஸ்துவுக்கும். தெரியலையே, நாளைக்கு என்ன லெவல்னு தெரிஞ்சிருந்தா திட்டம் போட்டிருப்பாரு. நாளைக்கு இவன் வருவான், இந்த ரூட்ல வருவான், நம்ம அந்த ரூட்ல போய் அப்படி எஸ்கேப் ஆயிருவோம், பிளான் பண்ணி இருக்கலாமே. முடிஞ்சதா? இன்னும் சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நம்புகிறீர்களே, நீங்களே நம்புறீங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் உயிர் தெழுந்தார். கடவுள் 3 நாள் இல்லாமல் ஆகிவிட்டார், உலகத்திலே இல்ல, செத்து போயிட்டார். 3 நாள் இந்த உலகத்தை கண்காணித்தவன் யார்? அதனுடைய நிர்வாகத்தை கவனித்தவன் யார்? கேட்டா சொல்லுவாங்க, அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார்ல, அதனால பெரிய கடவுளுடைய குமாரர் ஆயிட்டாரு. அதை கூட நல்ல கவனிச்சா அதிலேயே நீங்க சொல்லுகிற வாதத்திற்கு மறுப்பு இருக்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்தாரப்பா, அதற்குள்ளே என்ன அர்த்தம் இருக்கிறது? தாயோடு தான் பிறந்திருக்கிறார். தந்தை இல்லாம பிறந்தாரு, அப்ப தாயில தான், தாய் வழியா தான் பிறந்திருக்கிறார், தாய் இல்லாம பிறக்கல. நம்ம போன்ற பிறந்து வளர்ந்தவர் வாழ்ந்தவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? பிறந்தாலே பிறப்பதற்கு முன்பு இருந்த காலத்தில் உலகத்தில் அவர் இல்லை. எனவே உலகத்தை காத்தது யார்? இன்னும் சொன்னா பைபிள்ல சிந்திச்சு பார்த்தாலே இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லணுங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பைபிள் சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? பல பேர் கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுற ஆட்கள்லாம் பின்னாடி வருவாங்கன்றது தெரிந்து கொண்டு
வாழுகிற காலத்திலே பிரசங்கம் செய்கிறார். எனது பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என்ன கடவுள்னு சொல்லாதே. அப்படிப்பட்டவருக்கு ஒரு இப்படி ஒரு நிலை உலகத்துல ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த புரட்சியாளர்கள் பல பேருக்கு தாங்க நடந்திருக்கு. கடவுளே இல்லைன்னு சொன்னவனை எல்லாம் கடவுள் அப்படின்னு தூக்கி வச்சிருக்கிறான். புத்தர் இன்னைக்கு கடவுள் ஆயிட்டார்ல. உண்மையில புத்தர் யாரு? கடவுளா? கடவுள் கொள்கையாவது இருந்துச்சா? கடவுளை நம்பவாவது செஞ்சாரா? கடவுளை வழிபடவாவது செஞ்சாரா? அவருடைய வாழ்க்கை வரலாறு புரட்டுனா அவர் கடவுளை பற்றி சொன்னது ஒன்றே ஒன்று, அன்பே சிவம். என்ன அர்த்தம்? கடவுள்னு ஒண்ணு கிடையாதுப்பா, மனுஷனுக்கு மனுஷன் அன்பு செலுத்து, அதுதான் நீ கடவுளா வணங்கி வழிபட வேண்டியதை தவிர நெசத்துல கடவுளே கிடையாதுன்னாரு. கடவுளாக்கிட்டாங்க. ஏன் நம்ம லேட்டஸ்ட் வரலாறு ராமசாமி பெரியார் எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷமா, 40 வருஷமா, 20 வருஷமா? என்ன செஞ்சாரு? கடவுள் கிடையாதுங்கிறது அழுத்தம் திருத்தமா சொன்னார். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பின்பற்றியவன் அயோக்கியன், நம்புகிறவன் காட்டுமிராண்டி. கடவுளை பத்தி இப்படி எல்லாம் போதனை பண்ணார்ல. இந்த கற்சிலைகள் கடவுள் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி சிலைகளாக மக்கள் வணங்கிட்டு இருக்கிற கடவுள் சிலைகளை தூக்கி கொண்டு வந்து ரோட்ல போட்டு நொறுக்கி காட்டின. கடவுளுங்கிறியப்பா, நான் அடிச்சா தாங்குதா பாரு. ஏன் அடிக்கு தாங்காதவன் கடவுளா? நானே கிளவன், நான் அடிக்கிற அடிவுடைய லட்சணம் உனக்கு தெரியும். ஏன் அடிக்கு தாங்காதவனை எல்லாம் கடவுள்னு சொல்றியே என்று அறிவுபூர்வமா சில வாதங்களை வச்சு தப்பான ஒரு முடிவை சொன்னார். என்ன முடிவு? கடவுளே இல்லைங்கிற முடிவை சொன்னார். ஊரா பிரச்சாரம் பண்ணி பெரிய தொண்டர் கூட்டத்தை உருவாக்கி அவருடைய போர்ப்படை தளபதிகள் பெரியாருடைய கொள்கைகளை நாங்க ஊருக்குள்ள கொண்டு போறதுக்காக வேண்டி எங்க வாழ்க்கையை லட்சியத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பெரியாரிசம், பெரியாரிய கொள்கை, பெரியார் கருத்துக்கள் மூச்சுக்கு 300 தரம் பெரியார் பெரியார்னே மூச்சு விடுறான். எப்படி இருக்கணும்? பெரியார் என்னத்தை சொன்னாரோ அந்த கொள்கையை நீர்த்து போகாமல் பாதுகாக்கணும் அவங்க. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர் செத்து வருஷம் பல ஆகல, அதற்குள்ள அவரையே கடவுளாக்கிட்டாங்க. சில ஊர்கள்ல பெரியாருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. சிலையின் அடியில எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை படித்தால் பெரியார் வந்தா முதல்ல யாருக்கு எதிராக லத்திய தூக்குவார்னா இந்த வீரமணி, பெரியார் பெரியார் சொல்லி திரியன ஏமாத்துறான எல்லா பேரும் உள்ள போடுங்க. ஏன்? வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள். திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் ஒரு ஊர் இருக்கு. பஸ்ல போனீங்கன்னா பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லயே லெப்ட் சைட்ல பிரம்மாண்டமான பெரியார் சிலை இருக்கும். கீழே கல்வெட்டு வச்சிருப்பாங்க. வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள். ஆளு யாரு திறந்தா? அவர் என்னடா சொன்னாரு? வணக்கத்திற்குரிய ஒருத்தரவே கிடையாதுன்னாரு. அவரையே வணக்கத்திற்குரியவர் ஆக்கிவிட்டீங்களே. எப்படி இதுவெல்லாம் ஆனதோ அதே போல கிறிஸ்தவ சமுதாயமும் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் தான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை, ஈசாவை அவரே கடவுளாக கொண்டாடி விட்டீர்கள். அவர் சொல்லுகிறார், நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னபடி நட, என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லாதே. மேலும் சொல்லுகிறார், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி உம்முடைய பெயராலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய பெயராலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய பெயராலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. நீ என்கிட்ட வராத, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் அப்படியெல்லாம் சொல்லல. சொல்லிட்டு மேலும் சொல்வாராம், என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாவான். எனது வார்த்தைகளை கேட்டு எவன் அதன்படி செயல்படவில்லையோ அவன் மணல் மீது வீட்டை கட்டிய புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பாவான். பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மீது மோதின பொழுதும் கண்மலை மீது கட்டப்பட்ட வீடு அசையவில்லை.
மண் மீது கட்டப்பட்ட வீடு விழுந்து நொறுங்குகிறது. நீ உண்மையிலே புத்திசாலினா என்ன கர்த்தாவே கூப்பிடாம கடவுளுடைய சித்தத்தின்படி அவரை வணங்கி வழிபட்டால் நீ கடவுளை தரிசிக்கலாம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். பைபிள் சொல்லுது. எப்படி நீங்க போய் அவரை போய் கடவுளுங்கிறீங்க? அவர் சொன்னாரா? கடவுளை அம்சத்தோடு இருந்தாரா? பல விஷயங்கள் அவர் மறந்திருக்கிறார், பைபிள் சொல்லுது. பல விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறார், பைபிள் சொல்லுது. பசி எடுக்குது, ஒரு மரத்துக்கிட்ட போறாரு, அத்திப்பழம் இங்கிறது கிடைக்குமான்னு போய் பார்த்தா மரத்துல பழமே இல்ல, திட்டி விட்டு சபிச்சு விட்டு வர்றாரு, நீலாம் ஒரு மரமா? பைபிள் சொல்லு. அது கூட தெரியல ஒரு கடவுளுக்கு. நம்ம கூட ஓரளவு கெஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல மாங்காய் இருக்கா, இந்த என்ன சீசனு, இப்ப கிடைக்குமா கிடைக்காதா, புளியமலை இருக்குமா, புளி கிடைக்குமா கிடைக்காதா, ஓரளவுக்கு நம்ம அறிவை கொண்டு பயன்படுத்தினாலே தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அது கூட தெரியாம இருந்தாரு, சபிச்சுட்டு வந்தாரா மரத்தை போட்டு. அது தெரியாத கடவுள் எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் என்ன ஏற்பாடுனா, நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்த மூலச்செலவை, முஸ்லீம்கள்ல தப்பு செய்யறவங்களும் சரி, கடவுளை பத்தி தப்பா நம்புறவங்களும் சரி, இந்து மதத்துல தப்பா நம்புறவங்களும் சரி, கிறிஸ்தவத்துல தப்பா நம்புறவங்களும் சரி, உலகத்துல வேறு யாராக இருந்தாலும் கடவுளுடைய இலக்கணங்களை எல்லாம் மறந்து கடவுள் யார், எத்தனை பேர், அவருடைய தேவை என்ன, தேவைகளை விட்டு அப்பாற்பட்டவனா, பிள்ளைகள் உண்டா, பெற்றோர் உண்டா, உறவினர் உண்டா, மனைவி மக்கள் உண்டா, படைத்தவனா, படைக்கப்பட்டவையா, உயிரோடு இருக்கிறவனா, செத்து போகிறவனா, பசி ஏற்படுகிறவனா, பசியை நீக்குகிறவனா என்ற இது போன்ற அத்தனை அம்சங்களிலும் தவறிழைக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், தங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் சிந்திக்காமல் கடவுளை பற்றியவருடைய முன்னோர்களும் அவருடைய பெரியார்களும் அவருடைய மத குருமார்களும் அவர்களுக்கு எதை கற்றுத் தந்தார்களோ அதன் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறவர்கள் வழிகேட்டின்பால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அறிவுபூர்வமாக சிந்திக்கிற மக்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்துகிற மக்கள் கடவுள் விஷயத்தில் நேர்வழியை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பெரிய பயங்கரமான ஆராய்ச்சி இல்லை. சாதாரணமா நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும். நமக்கு சொல்றவங்க சரியா சொல்றாங்களா, அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் ஒத்துமையா இருக்கிறா, வேறுபாடு இருக்கிறா? கிறிஸ்தவத்திலேயே பைபிளை புரட்டினா இந்த ஃபாதர்கள் இது மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார். பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று அழையாதிருங்கள். ஒரு பையனையும் ஃபாதர்னு கூப்பிடாத. உன்னை பெத்தெடுத்த அப்பனா அப்பன்னு சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் நீ சொல்றக்கூடிய ஃபாதர் என்ன செய்யறாங்க? மனிதர்கள் காணுவதற்காக வேண்டி மனுஷர் காண்பதற்காக பல காரியங்களை செய்யறாங்க. எதுக்கு எப்படி செய்யறாங்க? தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி, வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்து சபைகளில் முதன்மையான இடத்தையும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனத்தையும், சந்தைகளிலே ரபி ரபி என்று அழைக்கப்படுகிற வந்தனங்களையும் எதிர்பார்த்து செய்யறாங்க. உங்களை யாரு ரபின்னு சொல்லிட வேண்டாம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் போதகர். நீங்க யாருக்கும் குரு கிடையாது. உங்களை யாரும் குருன்னு சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு குரு. நான் மட்டும்தான் என் குரு, நான் மட்டும்தான் ரபி, நான் மட்டும்தான் போதகன். மத்தவன் அயோக்கிய பையன் வருவான், திருட வருவான், கள்ள தீர்க்கதரிசி வருவான். எப்படி நாடாக்கள் பெரிய பெரிய நாடா இருக்கும், இடுப்புல பாத்தீங்களா? அவ்வளவு நேச்சா கரெக்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இடுப்புல நாடா பெருசா இருக்கு, அப்ப இது கள்ள தீர்க்கதரிசி லிஸ்ட்ல உள்ளது. நான் சொல்லல, பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொன்னதாக பைபிள் சொல்கிறது. வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்குவாங்க. வஸ்திரம்னா என்ன? ஆடை, டிரெஸ். டிரெஸ்ஸுடைய நீளம், நல்ல நீளமா டிரெஸ் போட்டுக்குவான், கள்ள தீர்க்கதரிசி. ரோட்ல வரும்போது எல்லாம் குட் மார்னிங் குட் மார்னிங்மா, அப்ப அதை எதிர்பார்த்து செய்யறானா கள்ள தீர்க்கதரிசி. ஜெப ஆலயங்களை முன்னாடி போய் நின்னுக்குமா, கள்ள தீர்க்கதரிசி. சாப்பிடுற இடத்துல ஃபர்ஸ்டா போய் உட்கார்ந்துக்குவான், அவனுக்கு தான் முதல் மரியாதை, கள்ள தீர்க்கதரிசி. இது எல்லாம் மேட்சா போகுது. இவர் சொல்றது நம்புறீங்களா? தூக்கி ஓரம் கட்டுங்க, அறிவை பயன்படுத்துங்க, மூளையோடு சிந்திங்க. கடவுள் விஷயத்தில் யார் கடவுள் என்பதை தீர்மானிப்பதற்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தினால் சரியான கடவுளை, உண்மையான கடவுளை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி சரியான கடவுளை அறிந்து பின்பற்றி அவனை வணங்கி வழிபடுகிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்